இந்த வீடியோல நம்ம SQLோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ क्वेश्चंस அண்ட் அதோட டெஃபினிஷனை பத்தி நான் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. Let's get into the video. Write a query to find employees with duplicate data. So employees வந்து duplicate email என்னென்ன employees இருக்கு அப்படின்றத நம்ம find out பண்ண போறோம். பார்க்கலாமா? First employee table check பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னோட employee table. என்னோட employee tableல 10 records என்கிட்ட இருக்கு. ஓகேவா? என்னென்ன காலம்ஸ் இருக்கு? ID, name, email and EMP age, எம்ப்ளாயோட ஏஜ். ஸோ என்கிட்ட 4 காலம்ஸ் இருக்கு. இதுல இமெயில் வந்து யாருக்கெல்லாம் டூப்ளிகேட் ஆகிருக்கு, எந்தெந்த எம்ப்ளாயிஸ்க்கு இமெயில் டூப்ளிகேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். அதுதான் நம்ம கொஸ்டின். ரைட் query to find employees with duplicate email. எம்ப்ளாயிஸோட நேம் டூப்ளிகேட் இமெயில் வித் டூப்ளிகேட் இமெயில், அவங்களோட என்னென்ன டூப்ளிகேட்டா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? இதுக்கு எப்படி கொஸ்டின் எழுதலாம் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து இமெயில் வந்து டூப்ளிகேட்டா இருக்கக்கூடாது, அப்படிதானே? டூப்ளிகேட்டா இருக்க அவங்களுக்கு வேணும் அப்படின்னா மோர் தென் 1 யாருக்கு இருக்கோ அவங்களோட இமெயில் வந்து டூப்ளிகேட்டா இருக்கு அப்படின்றது ஈஸியா நான் ஃபைண்ட் அவுட் பண்றேங்க. மோர் தென் 1 யாருக்கு இருக்கோ மோர் தென் 1 ஒரே இமெயில் மல்டிபிள் எம்ப்ளாயிஸ்க்கு இருந்தா அது டூப்ளிகேட் இல்லையா? ஸோ அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இமெயில் செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த டேபிள்ல இருந்து? ஆப்வியஸா என்னோட எம்ப்ளாயின்ற டேபிள்ல இருந்து செலக்ட் இமெயில் ஃப்ரம் எம்ப்ளாயி. அண்ட் தென் நான் குரூப் பை பண்றேன். குரூப் பை பண்ணாதான் நமக்கு தெரியும் எதனா டூப்ளிகேட் ஆகியிருக்கா. குரூப்பா பிரியும் இல்லையா குரூப் பை பண்ணா. ஸோ ஈஸியா நான் குரூப் பை பண்றதை வச்சு நான் கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? ஹேவிங் இங்க கவுண்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றேன். கவுண்ட் ஆஃப் இமெயில் கிரேட்டர் தென் 1. ஸோ செலக்ட் இமெயில் ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப் பை இமெயில். இமெயில எம்ப்ளாயி டேபிள் செலக்ட் பண்ண சொல்றேன். அதே போல இமெயில் நான் என்ன பண்றேன், குரூப் பை பண்றேன். குரூப் பை பண்ணா ஆப்வியஸா எனக்கு மோர் தென் 1 இதெல்லாம் இருக்கும், அது குரூப்பா வந்துருவான். அண்ட் தென் கவுண்ட் செக் பண்றேன். மோர் தென் 1 இருந்தா அதை நீ டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 2 இமெயில் வந்து மோர் தென் 1 இருக்கு. ravi.kumar and sita.devi என்ற 2 இமெயிலுமே எனக்கு என்னவா இருக்கு, மோர் தென் 1 இருக்கு அப்படின்றமே என்னோட அவுட்புட் வந்திருக்கு. ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாமா? நம்மளோட டேபிள்ல ரவி அண்ட் தென் சீதா, வேற எங்கன்னா ரவி இருக்கான்னு பாருங்க. இங்க இருக்கு ரவி அண்ட் தென் சீதா. ஸோ ரெண்டுமே எனக்கு என்ன ஆயிருக்கு, 2 times டூப்ளிகேட் ஆயிருக்கு. இதை எம்ப்ளாயி நேமோட இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? அதான் நம்மளோட கொஸ்டின். எம்ப்ளாயி நேம் அண்ட் அவங்களோட இமெயில் ரெண்டுமே எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ டூப்ளிகேட் இமெயில் நான் இப்போ எடுத்துட்டேன். அதை யூஸ் பண்ணி எம்ப்ளாயிஸ் யார் யார் இருக்காங்கன்றதை நம்ம பார்த்துடலாமா? சிம்பிள். இதை நான் அப்படியே என்ன பண்றேன், என்னோட சப்கொரி பேட்டர்னுக்கு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இது இன்னர் கொரியா மாத்திட்டு மேல அவுட்டர் கொரி எழுத போறேன். அவுட்டர் கொரி எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் நான் யார் யாரை செலக்ட் பண்ணணும் நமக்கு தெரியும்ல. செலக்ட் நேம் அண்ட் இமெயில் 2 பேரும் தான் வேணும். யார்கிட்ட இருந்து நான் செலக்ட் பண்ண போறாங்க 2 பேரையும்? எம்ப்ளாயின்ற டேபிள்ல இருந்து. அஃப்கோர்ஸ் அதுதானே ஃப்ரம் எம்ப்ளாயி. கண்டிஷன்ல நான் இங்க என்ன பண்றேன், வேர் இங்க என்ன காலம் இருக்கு, இமெயில். ஸோ இவங்க அவுட்புட் எனக்கு இமெயில கொடுக்குறாங்க, அதை நான் இங்க வாங்க போறேன். அப்போ வேர் இமெயில் இன் மோர் தென் 1 rows வந்தா நான் என்ன யூஸ் பண்ணணும், கலெக்ஷன்ஸ் ஆஃப் இல்லையா, கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு மோர் தென் 1 row வரும்போது எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். ஸோ நான் இங்க இன் யூஸ் பண்ற கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் வந்தா எனக்கு அழகா ஹைலைட் பண்ணிங்க எனக்கு கொடுத்துரும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பாருங்க இப்போ எனக்கு கரெக்டா ஒர்க் ஆயிருக்கான்ட்டு. நேம் அண்ட் டூப்ளிகேட் இமெயில்ஸ் யார் யாருக்கு இருக்கோ அவங்களோட நேம், டூப்ளிகேட் இமெயில்ஸ் ரெண்டுமே எனக்கு இங்க அழகா விசிபிள் ஆயிருக்கு. புரியுது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட் a query to access the last record from a table. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஃப்ரெஷரா இருக்கும்போது இப்படா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்க வேண்டாம். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஆனா இதுவுமே நிறைய இன்டர்வியூல கேட்கறாங்க, அதனாலதான் இதுவுமே நான் ஆட் ஆன் பண்ணிருக்கேன். ஓகே, ரைட் a query to access the last record. ஸோ லாஸ்டா எந்த ரெக்கார்ட் இருக்கோ உங்க டேபிள்ல லாஸ்ட் ரெக்கார்ட் எதுவோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னோட டேபிள் எது லாஸ்ட் ரெக்கார்ட் பாருங்க. இதான் என்னோட டேபிள் நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். லாஸ்ட் ரெக்கார்டு எதுவா இருக்கு, ID 10. ஸோ ID 10 தான் வந்து எனக்கு லாஸ்ட் ரெக்கார்டா இருக்கு. இப்போ அது எப்படி எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, செலக்ட் டாப் 1. லாஸ்ட் ரெக்கார்ட் கேட்டா டாப் 1 செலக்ட் பண்றீங்களே என்னடா அப்படின்னு பாக்குறீங்களா? அது ஈஸி தான். செலக்ட் டாப் 1 போட்டுட்டு ஸ்டார்னா டேபிள் இருக்கு எல்லா காலம்ஸும் எனக்கு வரும் இல்லையா. ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், என்ன டேபிளோ நம்மளோட டேபிள் அதை சொல்லிட்டு கண்டிஷன் நான் இப்ப என்ன பண்றேன், ஆர்டர் பை ஐடியை ஆர்டர் பண்ணுன்னு சொல்றேன். அப்படியே விட்டா அசெண்டிங்ல வரும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை டிசெண்டிங்ல மாத்திக்கிறேன். டிசெண்டிங்ல மாத்தா அப்படியே தலைகீழ வருமா? ஐடி வந்து சின்னதுல இருந்து பெருசா தான் நமக்கு ஆக போகுது, க்ரோ ஆக போகுது. ஸோ அப்போ டிசெண்டிங்ல மாத்தினா லாஸ்ட்ல இருக்க ஒண்ணு நமக்கு என்னவாகும்,
ஃபர்ஸ்ட் வந்துருமா? ஸோ ஈஸியா என்னால் எடுத்துட முடியுமா? இப்போ உங்க ஒரு டேபிள்ல இருக்க லாஸ்ட் ரெக்கார்ட் ஐடென்டிஃபை பண்ணுன்னு சொன்னா நீங்க ஜஸ்ட் டாப் ஒன் போட்டு என்ன ஐடியா வந்து டிசெண்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா லாஸ்ட் ரெக்கார்ட் கிடைச்சிரும். ஓகே, அண்ட் தென் தேர்ட் ஒன் பாருங்க, ரைட் அன் SQL query to show the unique values of EMP age, அதாவது எம்ப்ளாயோட ஏஜ் from the employee table. யூனிக் வேல்யூஸ் யார் யாரெல்லாம் யூனிக்கா இருக்காங்க, டூப்ளிகேட் ஆகாத எம்ப்ளாயி ஏஜ் வேணுமா? யூனிக் வேல்யூஸ்னா என்ன? டூப்ளிகேட் ஆகாம இருக்க எம்ப்ளாயிஸோட ஏஜ் அண்ட் அவங்களோட நேம். ஓகே, எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து நம்ம எடுக்க போறோம். ஓகே, பார்க்கலாமா? டேபிள் வழக்கம் போல டேபிள் பார்த்துடலாம். ஓகே, என்னோட டேபிள் இதுதான். இதுல ஏஜ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்ல ஏஜ் வந்து இங்க சேவ் ஆயிருக்கு. இதுல டூப்ளிகேட் ஆகாத ஏஜஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்கு இல்லையா? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஈஸி. செலக்ட், நான் இப்ப யாரும் செலக்ட் பண்றேன்? EMP ஏஜ் தானே. செலக்ட் எம்ப்ளாயி ஏஜ் ஃப்ரம் டேபிள், எம்ப்ளாயின்ற டேபிள் இல்லையா? செலக்ட் எம்ப்ளாயி ஏஜ் ஃப்ரம் எம்ப்ளாயின்ற டேபிள். இப்போ நான் இது என்ன பண்றேன்? ஜஸ்ட் டிஸ்டிங்க்ட்ன்ற ஒரு கிளாஸை நான் இங்க கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு இது டூப்ளிகேட் ஆகாம யூனிக்கா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட டேட்டாவை எனக்கு இங்க கொடுக்கும். டிஸ்டிங் என்ன பண்ணும்? டூப்ளிகேட் ஆகாம இருக்கிறவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு கொடுக்கும். இப்போ நான் கூடவே அழகா இங்க பாருங்க, செலக்ட் டிஸ்டிங் எம்ப்ளாயி ஏஜ் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். கொஸ்டின் பாருங்க, ரைட் அன் SQL query to show the unique values of employee age from the employee table. எம்ப்ளாயி ஏஜை நீங்க ஷோ பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. ஸோ டூப்ளிகேட் ஆகாம இருக்க டேட்டா எப்படி ஈஸியா எடுக்கலாம்? நம்ம டிஸ்டிங் யூஸ் பண்ணி ஈஸியா எடுத்துக்க முடியும். இதெல்லாம் சின்ன சின்ன tips. Okay, and then write an SQL query to fetch the employee IDs that are present in both the tables, employee details and employee salary. Okay, இங்க ரெண்டு டேபிள் கொடுத்திருக்காங்க. ஒன்னு என்ன? employee details and another ஒன்னு வந்து employee salary. Okay, and then என்ன சொல்றாங்க? write an SQL query to fetch the employee IDs that are present in both table. employee IDs ரெண்டு டேபிள்லயுமே present, யார் யாரெல்லாம் ரெண்டு டேபிள்லயுமே இருக்காங்களோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? ரெண்டு டேபிளையுமே நம்ம ஃபர்ஸ்ட் செக் அவுட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி டீடைல்ஸ் அண்ட் தென் எம்ப்ளாயி சேலரி. ஓகே, ரெண்டு டேபிள் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கீங்க பாருங்க. ஓகே, என்கிட்ட ரெண்டு டேபிள் இருக்கு. அதோட ரெக்கார்ட்ஸ் இது எம்ப்ளாயி டீடைல்ஸ் அண்ட் எம்ப்ளாயி சேலரியோட டேபிளோட ஸ்ட்ரக்சர் இது அண்ட் அதோட ரெக்கார்ட்ஸ் இது எல்லாம். ஓகேங்களா? எம்ப்ளாயி ஐடி, ஃபுல் நேம், மேனேஜர் ஐடி, டேட் ஆஃப் ஜாயினிங், சிட்டி அப்படின்னு ஃபியூ காலம்ஸ் அண்ட் ஃபியூ ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதே போல இங்கேயும் எம்ப்ளாயி ஐடி, ப்ராஜெக்ட், சேலரி, வேரியபிள் சொல்லிட்டு ஃபியூ காலம்ஸ் அண்ட் அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இங்கே எனக்கு மெயின்டைன் ஆயிருக்கு. இப்போ ரெண்டு டேபிளையும் எந்தெந்த எம்ப்ளாயி ஐடிஸ் இருக்கோ அவங்கள வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ரெண்டு டேபிள்ல இருக்க எம்ப்ளாயிஸ் ஐடிஸ் நமக்கு வேணும்னா நம்ம இது என்ன யூஸ் பண்ணுவோம்? இன்னர் ஜாயின். இன்னர் ஜாயின் போனா ரெண்டு டேபிளுமே நமக்கு கிடைச்சிருமா? என்னென்ன டேட்டாஸ் இருக்கும் அது எல்லாமே காமன். ரெண்டு டேபிளையும் காமன் டேட்டா எப்படி எடுக்கலாம்? த்ரூ இன்னர் ஜாயின் நம்மளால ரெண்டு டேபிளையும் காமன் டேட்டா எடுக்க முடியும் இல்லையா? சிம்பிள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ரெண்டு டேபிளுமே இங்க நம்ம போட்டுக்கலாம். எம்ப்ளாயி டீடைல்ஸ், இன்னர் ஜாயின் எம்ப்ளாயி சேலரி. ஸோ ரெண்டு டேபிளுமே நான் இங்க கொடுத்துட்றேன். ஆன் ரிலேஷன்ஷிப் எப்படி சொல்றேன்? எம்ப்ளாயி டீடைல்ஸ் டாட் எம்பி ஐடி ஈக்குவல் டு எம்ப்ளாயி சேலரிஸ் டாட் எம்பி ஐடி. ஸோ ஐடி யூஸ் பண்ணி தான் நான் இங்கே எடுக்க போறேன். ரெண்டுத்துலையும் காமன் அதுதானே எனக்கு இருக்கு. ஐடி தான் ரெண்டு பேருக்குமே காமனா இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் கம்பேர் பண்ணி எடுக்கிறேன். இப்போ பார்க்கலாமா? ரெண்டு டேபிளையும் நான் ஸ்டார் யூஸ் பண்ணிருக்கிறதுனால ரெண்டு டேபிளுமே இங்க விசிபிளா இருக்கு. இது எம்ப்ளாயி ஐடியில இருந்து சிட்டி வரைக்கும் எம்ப்ளாயி டீடைல்ஸ் டேபிள் அண்ட் எம்ப்ளாயி ஐடியில இருந்து வேரியபிள் வரைக்கும் எனக்கு என்ன டேபிள் வந்திருக்கு? எம்ப்ளாயி சேலரியோட டேபிள். ஓகே, அவங்க ரெண்டு டேபிள்ல எல்லாருமே வந்து எனக்கு காமனா இருக்காங்க. எல்லாருமே ரெண்டு டேபிளுமே ரெஃபர் ஆயிருக்காங்க. எம்ப்ளாயி ஐடிஸ் வந்து இந்த டேபிள்லயும் இருக்காங்க, அந்த டேபிள் இருக்காங்க. சோ எல்லாரோட டேட்டாவுமே எனக்கு இங்க டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, அது எப்படின்னு புரியுதா? நமக்கு ஒரு இங்க ஸ்டார் யூஸ் பண்ணதுனால எல்லாமே வந்திருக்கு இல்லையா? அப்படி இல்லாம என்ன போடலாம்? எம்பி ஐடி. இப்போ எஸ் இடி எஸ் இடி டாட் எம்ப்ளாயி நேம் கமா இடி டாட் யார் சொல்லலாம்? ஃபுல் நேம் கமா. ஓகே, இவங்க ரெண்டு பேர் மட்டும் எனக்கு போதும். ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேர் டீடைல்ஸ் மட்டும் எடுக்காடுவா விசிபிள் பண்ணலாமா? பார்க்கலாமா? ரெண்டு டேபிளையும் காமனா இருக்க டேட்டாஸ் வந்து எனக்கு அழகா இங்க டிஸ்பிளே இருக்கு. எம்ப்ளாயி ஐடி, அவங்களோட நேம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ரைட் அன் SQL query to display both the employee EMP ID, that means employee ID and manager ID together. எம்ப்ளாயி ஐடியும் மேனேஜரையும் டூகெதரா டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட் அன் SQL query to display both the employee ID and manager ID together. ரெண்டு எப்படி டூகெதரா டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்றது பார்த்துடலாமா? சிம்பிள். ரெண்டுத்தையுமே என்ன யூஸ் பண்ணா டூகெதரா யூஸ் பண்ண முடியும்? டிஸ்பிளே பண்ண முடியும். கன்கேடினேஷன். ஸோ கன்கேட் பண்ணா ரெண்டுத்தையும் அழகா டிஸ்பிளே பண்ண முடியுமா? ஈஸி. என்னென்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள பார்த்துடலாம். எம்ப்ளாயி ஐடி
இது என்னோட மேனேஜர் ஐடி. இது ரெண்டுத்தையுமே டூகெதரா டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்தையும் சேர்ந்தாப்புல டிஸ்பிளே பண்ணணும். இது எப்படி பண்ணலாம்? த்ரூ கன்கார்டினேஷன். என்னால இது ஈஸியா ரெண்டுத்தையும் சேர்க்க முடியும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்றேன், செலக்ட் என்ன செலக்ட் பண்ண போறேன், இஎம்பி ஐடி கம்மா மேனேஜர் ஐடி. ரெண்டு பேரும் தானே அவங்க கேட்டிருக்காங்க. ஃப்ரம் என்ன டேபிள்ல இருந்து, எம்ப்ளாயி டீடைல்ஸ் என்ற டேபிள்ல இருந்து. ஸோ இது ரெண்டுமே வேணும். அண்ட் தென் இங்க நான் என்ன பண்றேன்னு பாருங்க, ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண போறேன். இந்த ரெண்டு டேபிள் தான் வேணும். இது எப்படி கன்கார்ட் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, parenthesis இங்க ஒரு parenthesis பிஃபோர் நான் என்ன பண்றேன், கன்கார்ட் பண்றேன். கன்கார்ட் யூஸ் பண்ணா எனக்கு இது ரெண்டுமே கன்கார்ட் ஆகும். ஓகே, இது நான் அலைஸ் நேம் எதுவும் வைக்கல. இப்போ எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்க. எக்ஸிக்யூட் பண்றேன். நோ காலம் நேம் இருக்கு. அந்த ரெண்டு காலம்ல இருந்த நம்பர்ஸும் வந்து அப்படியே எனக்கு வந்திருக்கு. ரெண்டுமே நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு விரும்புறேன். ஸோ இங்க நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் சிங்கிள் கோட் கொடுத்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி கமா கொடுத்துட்டு இங்க ஒரு அலைஸ் நேம் வச்சுக்கிறேன். அலைஸ் என்ன சொல்லலாம், நியூ ஐடின்னு சொல்லிடலாமா, நியூ ஐடி. ஓகேவா, நியூ ஐடி அப்படின்னு நான் இங்க இதை கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க 1 to 1. இப்போ ரெண்டுத்துக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறது ஃபுல்லா எம்ப்ளாயி ஐடி, செகண்ட்ல வரது எல்லாம் என்னது மேனேஜர் ஐடி. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நான் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன். அழகா எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அலைஸ் நேம் நான் கொடுத்ததுனால எனக்கு காலம் நேமே நோ காலம் நேம் வராம நியூ நேம்னு சொல்லிட்டு நியூ ஐடின்னு சொல்லிட்டு அழகா இங்க டிஸ்பிளே இருக்கு. புரிஞ்சுதா? இந்த ஃபர்ஸ்ட் 5 நெக்ஸ்ட் 5 நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதே போல நம்ம 20 கொஸ்டின்ஸும் பார்த்துடலாம். ஓகே, என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு கோத்ரூ பண்ணிடலாமா? நெக்ஸ்ட்ல அப்கமிங்ல எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸா வரும். ஃபர்ஸ்ட் 5 தான் சிம்பிளா இருக்கும். அப்கமிங் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். பாத்துடலாமா? ரைட் அண்ட் SQL query to update the employee's name by removing leading and trailing space. ஸோ நடுவுல இருக்க ஸ்பேஸை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான கொஸ்டின் இது. ஷோ ஜாயினிங் டேட் இன் DD MMM ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்ல இருக்கணுமா? நமக்கு ஜாயின் டேட் இப்படி, அதாவது டேட் மந்த் வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கு அண்ட் தென் இதுமே இன்ட்ல இருக்கு. இத எப்படி இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்துறது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் get only year part of joining date. இப்போ ஜாயினிங் டேட்ல இது எல்லாமே இருக்கு இல்லையா, இதுல இயர் மட்டும் வேணும். அது எப்படி எடுக்கலாம், அதுக்கான கொஸ்டின் இது. அண்ட் தென் கெட் தி ஃபர்ஸ்ட் நேம் கரண்ட் டேட் ஜாயினிங் டேட். ஃபர்ஸ்ட் நேம் வேணும், கரண்ட் டேட் வேணும், ஜாயினிங் டேட் வேணும். அண்ட் டிஃப்ரெண்ட் பிட்வீன் கரண்ட் டேட் அண்ட் ஜாயினிங் டேட். ஸோ கரண்ட் டேட்டுக்கும் ஜாயினிங் டேட்டுக்கும் எவ்வளவு மாசம் இருக்கு, அதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பார்க்க போறோம். Display first name and gender as MF. If male na then M, if female na F. So gender வந்து மேலா இருந்தா M ன்னு வரணும், ஃபீமேலா இருந்தா F ன்னு வரணும். இந்த 5 நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஓகே, அதே போல அப்கமிங்ல இருக்கு, எல்லாமே நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 5 கொஸ்டின் 11 to 15. அடுத்த 5 கொஸ்டின். Okay guys, bye. Okay, sixth question என்னன்னு பாருங்க. Write an SQL query to update the employees' names by removing leading and trailing space. That means அதாவது கொஸ்டின் என்னன்னா, எம்ப்ளாயி நேம்ஸ் இருக்கு இல்லையா, நேம்ஸ் நம்ம என்டர் பண்ணும்போது நேம்ஸ் கூட ஸ்பேசஸ் வந்து இருக்கும் சரிங்களா. அந்த ஸ்பேசஸை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரிமூவ் பண்ணுற மாதிரி கொஸ்டின் எழுதுங்க, SQL query எழுதுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ query எழுதி பார்க்கலாமா? ஓகே, என்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது, எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த டேபிளை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இந்த டேபிள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஃபியூ காலம்ஸ் இருக்குது, லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்க. அண்ட் தென் எம்ப்ளாயி சேலரின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வித் ரிலேஷன்ஷிப்பில் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப்பில் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் EMP டீட்டெயில்ஸ், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்ன்ற டேபிளில் இருந்து எம்ப்ளாயி ஐடின்ற காலமை நான் ஃபாரின் கீ ரெஃபர் பண்ணியிருக்கேன். எம்ப்ளாயி சேலரின்ற டேபிளில் எம்ப்ளாயி ஐடி. ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்ப்பீங்க. ஸோ அதனால் நான் டேபிள் கிரியேஷன்லாம் நான் சொல்லலை. டேபிள் கிரியேஷன் எல்லாம் வேணும்னா வீடியோஸ் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் தென் டேட்டாஸ் வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்ன்ற டேபிளுக்கு நான் டேட்டா இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணும்போது இப்போ நான் இது வந்து என்னோட டேட்டாஸ் சரிங்களா. இந்த ஃபுல் நேமில் இப்போ நான் ஃபுல் நேமுக்கான காலமுக்கான டேட்டாஸ் இது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ரவிக்கு முன்னாடி ஃபியூ ஸ்பேஸ் தரேன். அண்ட் தென் பேக்லேயும் ஃபியூ ஸ்பேஸ் தந்திருக்கேன். ஓகே, இது போல் ஸ்பேஸ் கொடுத்து சம்டைம்ஸ் பை மிஸ்டேக்காக நமக்கு டேட்டா ஸ்டோர் ஆகும் இல்லையா.
அருண். ஓகே, இந்த ரெண்டுமே அப்படியே இருக்கட்டும் நார்மலாக. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸில் எனக்கு வந்து டேட்டாஸ் வந்து சென்டரில் இருக்கிறதுல நான் சொல்கிறது லெஃப்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இது போல் ஸ்பேஸாக வந்து நமக்கு டேட்டா ஸ்டோர் ஆகும்போது அந்த ஸ்பேஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத அந்த கொஷின். அதுக்கேற்ற மாதிரி குறி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, 6 rows affected. ஸோ 6 rows வந்து நமக்கு இன்சர்ட் ஆகிருக்கு. அதே போல் எம்ப்ளாயி சேலரின்ற டேபிளுக்கு நான் ஃபியூ டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுற மாதிரி எப்படி குறி எழுதலாம் அப்படின்றது பார்க்கலாமா? பிஃபோர் தட் நம்ம டேபிளை வியூ பண்ணி பார்த்துலாமா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். டேபிள் நேம் என்ன? எம்ப்ளாயி டீடைல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இதில் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபைன். எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இதுதான் என்னோட டேபிள். அந்த இதில் டேபிளில் இருக்க ரெக்கார்ட்ஸ் இங்கே பாருங்கள். ரவிக்குமாருக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்குது, பின்னாடியே ஸ்பேஸ் இருக்குது, சீதா தேவிக்குமே இருக்குது, அருண் பிரசாத்துக்கும் இருக்குது, மோகன் ராஜுக்கும் இருக்குது. லக்ஷ்மி நாராயணன் அண்ட் பிரியா சம்மா வந்து ஸ்பேஸ் இல்லாமல் அழகாக வந்திருக்கு. மீதி எல்லாருக்குமே வந்து வித் ஸ்பேஸில் இருக்குது. இந்த ஸ்பேஸை எப்படி ரிமூவ் பண்ணி நமக்கு டேட்டாவை அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம எழுத போகிற கொரி. ஓகே, நார்மல் நம்ம ஆல்ரெடி இருக்க ரெக்கார்ட்ஸை எப்படி நம்ம அப்டேட் பண்ணுவோமோ அப்டேட் கொரி தான் எழுத போகிறீங்க. ஓகேவா? update employee details தான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ எம்ப்ளாயி டீடைல்ஸ் செட். நார்மலாக நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்ன? அப்டேட் டேபிள் நேம் செட் காலம் நேம் ஈக்குவல் டு வேல்யூ இல்லையா? ஸோ வேறு கண்டிஷன் இருக்கும். பட் இங்கே நான் என்ன பண்ணுறேன், என்னோட காலம் நேம் என்ன? ஃபுல் நேம் என்ற காலம் தான் நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஃபுல் நேம் ஈக்குவல் டு ட்ரிம் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ட்ரிம் என்னோட காலம் நேம் என்னவோ அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ லீடிங் ஸ்பேஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவோம். ட்ரிம் என்ன பண்ணும்? லெஃப்ட் சைடில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதோ அண்ட் ரைட் சைடில் பேக்கில் இருக்கிறது ரெண்டுத்துலேயும் ஸ்பேஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு வித்தவுட் ஸ்பேஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஒருவேளை நான் எல் ட்ரிம்னு சொல்கிறேன்னா லெஃப்டில் வர ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணும். இதுவே ஆர் ட்ரிம்னு சொல்கிறேன்னா ரைட்டில் வர ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணும். இப்போது ஆர் ட்ரிம் கொடுத்து பார்க்கலாமா? ஆர் வேண்டாம், எல் ட்ரிம் கொடுத்து பார்க்கலாமா? எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? அண்ட் தென் வெறும் ட்ரிம் கொடுத்தா ரெண்டு சைடுமே வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிடும். ஸ்பேஸ் வித்தவுட் ஸ்பேஸ் நமக்கு அப்டேட் ஆகும். செக் பண்ணலாமா? எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. 6 rows affected. ஸோ அப்போ 6 rowsமே அஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போது நம்ம செக் பண்ணலாம் எப்படி நமக்கு ஒர்க் ஆகிருக்கு. பாருங்கள், லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு ஈவனாக இருக்குது. ஸோ லெஃப்டில் இருக்க ஸ்பேஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுச்சு. பட் ரைட்டில் இன்னும் ஸ்பேஸ் இருக்குது, நமக்கு தெரியலை பிகாஸ் சென்டென்ஸ் வேர்ட் முடியறதுனால. பட் ரைட்லேயுமே இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம்? ஆர் ட்ரிம் தரலாம், அப்படி இல்லைன்னா வெறும் ட்ரிம் தரலாம். வெறும் ட்ரிம் தந்தால் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே நமக்கு ட்ரிம் பண்ணிட்டோம் ஸ்பேஸை இல்லையா? இப்போ வெறும் ட்ரிம் கொடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். 6 rows affected. இப்போ செக் பண்ணலாமா? இப்போ வந்து நமக்கு ப்ராப்பராக அப்டேட் ஆகிருக்கும் டேட்டா. ஓகே, 6th கொஷின் புரிஞ்சுதா? 7th போகலாம். 7th one, ஷோ ஜாயினிங் டேட் இன் DDMMM YYYY ஃபார்மேட். எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபார்மேட்டில் ஜாயினிங் டேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்மேட்டில் ஜாயினிங் டேட்டை நீங்கள் காட்டுங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட ஜாயினிங் டேட் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? இயர் அண்ட் தென் மந்த் அண்ட் தென் டேட் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அவங்க கேட்டிருக்கிறது என்ன? இந்த ஃபார்மேட்டில் நம்மக்கிட்ட ஜாயினிங் டேட்டை கேட்டிருக்காங்க இல்லையா? இந்த ஃபார்மேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அப்போ இந்த ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம அதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? சிம்பிள். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? செலக்ட். எதை செலக்ட் பண்ண போகிறேன்? எதை செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் தென் என்ன டேபிள்? ஃப்ரம் என்னோட டேபிள் நேம். ஓகே, செலக்ட் லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம், அதுதான் நம்மளோடது. இப்போது நான் எப்படி செலக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக காலம் நேம் சொன்னோன்னா நமக்கு செலக்ட் ஆகிடும் இல்லையா? பட் என்கிட்ட இருக்கிறது இயர்
மந்த் அண்ட் டேட் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அவங்க கேட்டிருக்கிறது டேட் அண்ட் தென் மந்த் பாருங்கள் ஸ்ட்ரிங்கில் இருக்குது வேர்கேரில், அண்ட் தென் இயர் இந்த ஃபார்மேட்டில் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறத இந்த ஃபார்மேட்டில் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் டைப் காஸ்டிங் நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். சரிங்களா, டைப் காஸ்டிங்கில் கன்வெர்ட் பண்ண முடியும். டைப் காஸ்டிங்கில் கேஸ்ட் அண்ட் கன்வெர்ட்னு 2 டெக்னிக் இருக்குது. அதில் இப்போ நம்ம கன்வெர்ட் டெக்னிக் டைப் காஸ்டிங் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, கன்வெர்ட் டெக்னிக்கோட டைப் காஸ்டிங் பார்க்கலாமா? சிம்பிள். நான் என்ன பண்ணுறேன், ஃபார்மேட் பண்ண போகிறேன்றதை நான் இங்கே சொல்லிட்டேன். அண்ட் தென் எதை ஃபார்மேட் பண்ண போகிறேனோ அந்த காலம் நேம் இங்கே கொடுக்குறேன். ஓகே, டேட் ஆஃப் ஜாயினிங், அப்படின்றது என்னோட காலம் நேம், அதை கொடுக்குறேன். எந்த ஃபார்மேட்டில் நான் பண்ண போகிறேன், ஃபார்மேட்மே அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் நோட் பண்ணிங்களா? டிடி எம்எம்எம் அண்ட் தென் YY இப்படின்ற ஃபார்மேட்டில் நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இதுக்கு ஒரு அலைஸ் நேம் கொடுக்குறேன். ஜாயினிங் டேட்டுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு அலைஸ் நேம் இங்கே கொடுத்துட்றேன். சிம்பிள் ஃபார்மேட் சொல்லிட்டு நான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் ஜாயினிங்ன்றது என்னோட காலம் நேம், இது என்னோட எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா, இது டேட்டா டைப். கன்வெர்ட்டுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைப் காஸ்டிங்கான சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அதை சொல்லிவிடுவேன். ஓகே, இது என்னோட டேட்டா டைப், தட் மீன்ஸ் டேட்டா டைப்பாக இருக்கலாம், இல்லைனா என்னோட காலம் நேம் எனக்கு தெரியுன்றது தான் நான் காலம் நேம் கொடுத்துருக்கேன். அண்ட் இதோட எக்ஸ்பிரஷன், இங்கே எக்ஸ்பிரஷன் சொல்லியிருக்கேன். ஸ்டைல், அண்ட் அதுக்கு ஸ்டைலுமே கொடுக்க முடியும். இப்போ எனக்கு ஸ்டைல் நீடுன்றது நான் ஸ்டைலை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அவங்க கேட்ட ஃபார்மேட்டுக்கு மாறி இருக்கா, அவங்க கேட்ட ஃபார்மேட்டில் இருக்கா பாருங்கள் நம்மளோடது. எனக்கு சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், டேட் ஆஃப் ஜாயினிங் இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறது இப்போ நான் அழகாக இந்த ஃபார்மேட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுறது நமக்கு ஃபார்மேட்னே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இன்பில்டாக, அதை யூஸ் பண்ணி என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 8th கொஸ்டின் பாருங்கள். கெட் ஒன்லி இயர் பார்ட் ஆஃப் ஜாயினிங் டேட். ஸோ ஜாயினிங் டேட்டில் இருக்க இயர் மட்டும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாயினிங் டேட்டில் இருக்க இயர் பார்ட் மட்டும் நமக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. மந்த் அண்ட் டேஸ் வந்து நமக்கு வேண்டாம், இது மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி எடுக்கலாம்? சிம்பிள், பார்த்துடலாமா? டூப்ளிகேட் பண்ணிட்டேன். டேட் ஆஃப் ஜாயினிங்ன்றது என்னோட காலம் நேம், அப்படி தானே? அந்த காலமில் இருக்க இயரை மட்டும் நான் எடுக்கணும் இல்லையா? ஸோ ஃப்ரெண்டில் நான் என்ன யூஸ் பண்ணுறேன், இயர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இயர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் நான் இயரை மட்டும் அழகாக இங்கே என்னால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், அழகாக எனக்கு மந்த்தையும் டேஸையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இயர் மட்டும் எனக்கு இப்போ டிஸ்பிளே ஆகிருக்கு. என்ன சொல்லியிருந்தேன், செலக்ட் இயர், எங்கேருந்து டேட் ஆஃப் ஜாயினிங்ன்ற காலம்லேருந்து இயரை மட்டும் ஹைலைட் பண்ணு. ஆஸ் ஜாயினிங் டேட்டா அலைஸ் நேம் கொடுத்துருக்கேன். ஃப்ரம் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், அழகாக எனக்கு ஒர்க் ஆகிருக்கா? இது எல்லாம் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, இதெல்லாம் இன்பில்டாகவே நம்மக்கிட்ட இருக்குது ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் எல்லாமே எடுத்துக்க முடியும். இயர்ன்ற மாதிரி இப்போது நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. சரிங்களா, இங்கே பாருங்கள், எக்ஸ்பிரஷன் டேட் டைம் தான் வந்து எக்ஸ்பிரஷன், டேட்டா டைப் வந்து டேட் டைம், எக்ஸ்பிரஷன் இருக்குது இல்லையா, அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். டேட் ஆஃப் ஜாயினிங்ன்றதை நான் காலம் நேம், அதை நாங்கள் எக்ஸ்பிரஷனை இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, இதே போல் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. செக் பண்ணலாமா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு? அடுத்ததில் பார்க்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கெட் தி ஃபர்ஸ்ட் நேம் கரண்ட் டேட். ஃபர்ஸ்ட் நேம் வேணும், கரண்ட் டேட் வேணும், ஜாயினிங் டேட் வேணும். சரிங்களா, கரண்ட் டேட் எப்படி எடுக்கிறது நான் சொல்கிறேன். அண்ட் ஜாயினிங் டேட் வேணும். அண்ட் டிஃப்ரெண்ட் பிட்வீன் கரண்ட் டேட் அண்ட் ஜாயினிங் டேட் இன் மந்த்ஸ். கரண்ட் டேட்டுக்கும் ஜாயின் பண்ணாங்க இல்லையா, எம்ப்ளாயி ஜாயின் பண்ண டேட்டுக்கும் கரண்ட் டேட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை மந்த்தாக சொல்லுங்கள், மந்த்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் பண்ணலாம் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு என்னோட டேபிள் டிஸ்பிளே பண்ணுறேன். என்கிட்ட என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு பார்த்தா தானே தெரியும். ஓகே,
ஐடி, ஃபுல் நேம், மேனேஜர் ஐடி, டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் சிட்டி. டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் மட்டும் தான் இருக்கே தவிர கரண்ட் டேட் எங்கிட்ட இல்லை இல்லையா? ஸோ கரண்ட் டேட் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எடுக்கலாம், எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்னென்ன வேணும்னு கேட்டுருந்தாங்க கொஷினில். கொஷினை காப்பி பண்ணிக்கலாமா? ஓகே, இதுதான் வந்து என்னோட கொஷின். கெட் ஃபர்ஸ்ட் நேம், கரண்ட் டேட், ஜாயினிங் டேட். ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, ஜாயினிங் டேட் இருக்குது, கரண்ட் டேட் இல்லை. ஓகே, இப்போது அப்போ நான் அந்த காலம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் என்ன டேபிள்னு செலக்ட் பண்ணுறேன்? ஃப்ரம் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்ன்ற டேபிள்லேருந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னென்ன காலம்ஸ் எனக்கு வேணும்? ஃபர்ஸ்ட் நேம்ன்றது ஃபுல் நேம் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நேம் சொல்லியிருக்காங்க, இங்கே நான் ஃபுல் நேமாக வச்சுருக்கேன் காலம் நேம். ஸோ அப்படி ஃபுல் நேம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபுல் நேம். அண்ட் தென் என்னோட டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்குது, டேட் ஆஃப் ஜாயினிங்ன்ற காலம். இது கூட இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க? கரண்ட் டேட்டுமே கேட்டிருக்காங்க. செகண்டாக கேட்டிருக்கிறதா சென்டரில் ப்ளேஸ் பண்ணுறேன். கரண்ட் டேட் எப்படி எடுக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுவும் ஐடியா இருக்கா? ஸோ அதுக்கு நமக்கு கெட் யூடிசி டேட் அப்படின்ட்டு இருக்குது சரிங்களா? கெட் டேட், நம்மளோட கரண்ட் டேட் வேணும்னா கெட் டேட்டே எடுத்துக்கலாம், இல்லை யூடிசி வேணா யூடிசி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இங்கே லோக்கல் டேட் மட்டும் கெட் டேட்டுன்னு சொல்கிறேன். கெட் டேட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? கரண்ட் டேட் என்னவோ அதை எனக்கு கொடுக்கும். ஓகேவா? கரண்ட் டேட் என்னவோ அது எனக்கு அழகாக இங்கே டிஸ்பிளே பண்ண போகுது. அலைஸ் நேமாக கூட நம்ம இதை வச்சுக்கலாமா? ஆஸ் கரண்ட் டேட், கரண்ட் டேட், அலைஸ் நேம் அவங்க கொடுத்துருக்க நேம்லேயே நான் இதை கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நேம், கரண்ட் டேட் அண்ட் ஜாயினிங் டேட் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் என்ன கேட்டிருக்காங்க? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கரண்ட் டேட் அண்ட் ஜாயினிங் டேட் இன் மந்த்ஸ். இப்போ இதுதான் நம்ம எப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது இல்லையா? இதுதான் எப்படின்னு நம்ம பார்க்கணும். இது எப்படி யூஸ் பண்ணலாம்னா ரெண்டுத்தையுமே சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்குமா? கரண்ட் டேட்டும் ஜாயினிங் டேட்டும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு இது கிடைக்கும். அது எப்படி சப்ராக்ட் பண்ணுறது? ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சரிங்களா? டேட், இங்கே பாருங்கள் இது எல்லாமே நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் தான் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம நிறைய யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் டேட்டோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். நான் என்ன கண்டுபிடிக்கணும்? டேட்டோட டிஃப்ரென்ஸ். ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். டேட்டோட டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே நான் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது பார்த்துடலாமா? இங்கே என்ன கேட்டிருக்குன்னு பாருங்கள். 3 ஆர்குமெண்ட்ஸ் இதில் இருக்குது. பாஸ் பண்ணலாம் நம்ம. ஓகேவா? என்னென்ன அப்படின்றது பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து மந்த். நான் இப்போது மந்த்தாக தான் யூஸ் பண்ண போகிறேன். மந்த்தாக தான் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. கொஷினில் கேட்டிருந்தாங்களா ஜாயினிங் டேட் வந்து எனக்கு மந்த்தில் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை மந்த்துக்கு இங்கே கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு. அண்ட் மந்த். ஓகே, அண்ட் தென் செகண்ட் ஒன் என்ன பண்ணுறேன்? என்னோட டேட் ஆஃப் ஜாயினிங் என்னவோ அதை கொடுக்குறேன். ஓகே, டேட் ஆஃப் ஜாயினிங் கமா, அப்புறம் என்னோட கெட் டேட் நான் கரண்ட் டேட் என்னவோ அதை யூஸ் பண்ணி இங்கே நான் கொடுக்குறேன். கரண்ட் டேட். ஓகேவா? ஃபங்க்ஷன். ஓகே, இப்போது இந்த சினாரியோ யூஸ் பண்ணி தான் வந்து நமக்கு ஒர்க் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன்? மந்த்ன்றது என்னோட என்ன பண்ண போகுது? இது ரெண்டும் மந்த்தாக எனக்கு கால்குலேட் பண்ணி அவுட்புட் கொடுன்றதை நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் டேட் ஆஃப் ஜாயினிங்ன்றது காலம் நேம். அண்ட் தென் கெட் டேட்ன்றது கரண்ட் டேட்டை நமக்கு கொடுத்துரும். ஓகே, இப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாமா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? காலம் நேம் எதுவும் கொடுக்கலன்றதுனால நோ காலம் நேம் இருக்குது. ஸோ அவங்க காலம் நேம் கேட்டிருந்தாங்கல்ல, கரண்ட் டேட் அண்ட் ஜாயினிங் டேட் இன் மந்த், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கரண்ட் அண்ட் ஜாயினிங் டேட். ஓகே, அவங்க எதுவும் அலைஸ் நேம் சொல்லலை, நானே அலைஸ் நேம் சொல்கிறேன். மந்த் டிஃப்ரென்ஸ்னு வச்சலாம். ஓகே, மந்த் டிஃப்ரென்ஸ்ன்ட்டு நான் ஒரு அலைஸ் நேம் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன நான் வாங்கியிருந்தேன்? ஃபுல் நேம், கரண்ட் டேட்டுக்கு கெட் டேட் கொடுத்தேன். ஆஸ் அலைஸ் நேம் வந்து கரண்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அழகாக எனக்கு கரண்ட் டேட் அண்ட் டைம் ரெண்டுமே எனக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். கரண்ட் டேட் அண்ட் டைம் ரெண்டுமே எனக்கு கொடுத்துருக்கு. அண்ட் தென் டேட் ஆஃப் ஜாயினிங் என்னவோ அது கொடுத்துருக்கு, டேட் ஆஃப் ஜாயினிங். அப்புறம் மந்த் டிஃப்ரென்ஸ். ஸோ கரண்ட் டேட்டுக்கும் டேட் ஆஃப் ஜாயினுக்கும் எவ்வளோ மந்த் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றத அழகாக எனக்கு இங்கே சப்ராக்ட் பண்ணி கொடுத்துருச்சு ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணாலும் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் பண்ணனாலும் பண்ண முடியும், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இது மாதிரி நிறைய சினாரியோஸ் இருக்குது. ஓகே, லாஸ்ட் ஒன் பாருங்கள். டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் ஜெண்டர்.
டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் நேம் சொல்லிட்டாங்களா, ஜெண்டர் ஆஸ் எம் இல்லை மேலுக்கு எம்மும் ஃபீமேலுக்கு எஃப்வும் கேட்டுருக்காங்க. இஃப் மேல் தென் எம், இஃப் மேல் ஃபீமேல் தென் எஃப். ஸோ இந்த சினாரியோவில் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட ஜெண்டர்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை இல்லையா, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு டேபிள் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஓகே இப்போதைக்கு என்கிட்ட வந்து ஜெண்டர்னு நான் எதுவும் வச்சிடல. என்கிட்ட வேற டேபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ இருக்குது. செக் பண்ணி பார்த்துடலாமா ஒரு வாட்டி. ஓகே டீட்டெயில் ஐ திங்க் ஸோ யா எம்ப்ளாயி அது டீட்டெயில்ஸ், இது டீட்டெயில். ஓகே ரெண்டு வேறு வேறு டேபிள், எஸ்எஸ்சிக்கில் இல்லை அதில். ஓகேவா, இது டீட்டெயில் அது டீட்டெயில்ஸ். இந்த டேபிளில் என்கிட்ட ஜெண்டர்னு ஒரு காலம் இருக்குது. ஸோ இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலாம், இதுக்கு எப்படி நம்ம லாஜிக் எழுதலாம். மேல் ஃபீமேல் அப்படி தான் இருக்குது. பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மேல்னா எம்னு வேணும், ஃபீமேல்னா எஃப்னு வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதை நான் எப்படி செலக்ட் பண்ணலான்னு பாருங்கள். செலக்ட். ஸோ பாருங்க, இப்போ ஜெண்டரில் மேல் ஃபீமேல்னு இருக்குது. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, மேல்னா எம்னு கொடுங்க, ஃபீமேல்னா எஃப்னு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இல்லையா. அப்போது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட். ஃபர்ஸ்ட் நேம் என்கிட்ட இருக்கா, இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம் கமா ஜெண்டர். இப்போது ஜெண்டர் தான் எனக்கு வேணும் இல்லையா. ஜெண்டர் நான் எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே நான் கேஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகே கேஸ் when gender, என்னோட காலம் நேம் என்ன, ஜெண்டர் தானே. அப்போது ஜெண்டர் ஈக்குவல் டு ஜெண்டர் வந்து மேலாக இருந்தா நீங்கள் then என்ன பண்ணலாம், எம்னு சொல்லிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேங்க. ஓகேவா, அண்ட் தென் when gender equal to female then எஃப்னு சொல்லிடுங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது ரெண்டுமே இல்லை அப்படின்னா எனக்கு எல் ஸ்பாட் போனோம்ல இது. ஓகே ஸோ ரெண்டுமே இல்லைன்னா எல்ஸ் வந்து எம்டியாக நீங்கள் விட்டுருங்க. அவங்க எதுவுமே கொடுக்கலன்னா ஒரு ஸ்பேஸ் மட்டும் நான் உள்ளே கொடுத்துருக்கேன், கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். என் ஆஸ் என்ன கொடுக்குறேன், ஜெண்டர்னு சொல்லிடுறேன். எந்த டேபிள்லேருந்து பண்ணுறேன், ஃப்ரம் எம்ப்ளாயி டீட்டெயில். ஃப்ரம் எம்ப்ளாயி டீட்டெயில்ன்ற டேபிள்லேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே இப்போ இதை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாமா. இப்போ பாருங்கள், எனக்கு நேம் அழகாக ஜெண்டர் வந்து யூஸ் ஆயிருக்கு. அப்போது நான் கேஸ் யூஸ் பண்ணி கண்டிஷன் செக் பண்ணுறேன். வென் ஜெண்டர் வந்து மேலாக இருந்தால் ஈக்குவல் டு மேலாக இருந்தால் எம்னு சொல்லிவிடு, ஃபீமேலாக இருந்தால் எஃப்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் த query டு கெட் தி டிபார்ட்மெண்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் டோட்டல் சம் ஆஃப் சேலரி, டிஸ்பிளே இட் இன் டிசெண்டிங் ஆர்டர் அக்கார்டிங் டு சேலரி. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே கொஸ்டின் என்ன அகைன் பாருங்க, ரைட் த query டு கெட் தி டிபார்ட்மெண்ட்டை கெட் பண்ணுறது query எழுதுங்க. அண்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் சம் ஆஃப் டோட்டல் பண்ணி, சம் ஆஃப் டோட்டல் மீன்ஸ் total salary, department wise total salary, display it in descending order according to salary பேஸ் பண்ணி descending orderல டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் புரிஞ்சுதா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட டேபிள் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். எம்ப்ளாயி டீட்டெயில் என்ற டேபிளை டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த டீட்டெயில் எம்ப்ளாயி டீட்டெயிலில் என்கிட்ட என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். எம்ப்ளாயி ஐடி, நேம், சேலரி, ஜாயினிங் டேட், டிபார்ட்மெண்ட், ஜெண்டர், ப்ராஜெக்ட் ஐடி. ஸோ இப்படி எங்கிட்ட டிஃப்ரெண்ட் காலம்ஸ் இருக்குது. இவங்க கேட்டிருக்கிறது என்ன, டிபார்ட்மெண்ட். ரைட் a query டு கெட் தி டிபார்ட்மெண்ட்டை கெட் பண்ண query எடுத்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டிபார்ட்மெண்ட் வைஸ் டோட்டல் சேலரி என்ன. இப்போ ஐடினா ஐடியோட டோட்டல் சேலரி என்ன,
ஹெச்ஆர்னா ஹெச்ஆருக்கு என்ன டோட்டலாக சேலரி இருக்குது, மார்க்கெட்டிங்க்கு என்ன இருக்குது, அந்த மாதிரி டோட்டல் சேலரி என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம கொரி எழுதலாமா, எப்படி எழுதுறது பார்க்கலாமா? அண்ட் ஆல்சோ எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, டிசெண்டிங் ஆர்டரில் சேலரி டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட், நம்ம அப்யூஸாக என்ன பண்ணுவோம், லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஹோலில். ஃப்ரம் எந்த டேபிள்லேருந்து இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன், எம்ப்ளாயி டீடைல்ஸ்லேருந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த டேபிள்லேருந்து நான் செலக்ட் பண்ண போகிறது தெரியும். லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் நான் செலக்ட் பண்ணேன். என்னென்ன காலம்ஸ் கேட்டிருக்காங்க, ரைட் தி query டு கெட் தி டிபார்ட்மெண்ட்டை கெட் பண்ணுறது கொரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், டிபார்ட்மெண்ட் என்ற என்னோட காலமே இங்கே நான் கொடுத்துக்கிறேன். எங்கள்கிட்ட டிபார்ட்மெண்ட் காலம் இருக்குது இல்லையா, இங்கே டிபார்ட்மெண்ட் ஒரு காலம் இருக்குது. அண்ட் தென் டிபார்ட்மெண்ட் வைஸ் டோட்டல் சேலரி கேட்டிருக்காங்க. ஸோ சேலரி வந்து சம் பண்ண சொல்லியிருக்காங்க. அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, சம் ஆஃப் என்கிட்ட சேலரின்ற காலம் இருக்கு இல்லையா, இங்கே நான் யூஸ் பண்ணுறேன். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, கவுண்ட், மின், மேக்ஸ், சம், ஆவரேஜ் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அது யூஸ் பண்ணுறோம். சேலரியை நான் சம் பண்ண சொல்கிறேன், சம் என்ன பண்ணோம், டோட்டல் பண்ணோம். ஓகே, அண்ட் தென் இதுக்கு ஒரு அலைஸ் நேம் கொடுக்குறேன். அலைஸ் நேம் வந்து அவங்க சொன்னாங்கல்ல டோட்டல் சேலரின்னு சொல்லிட்டு, ஸோ நான் இங்கே டோட்டல்னு கொடுத்துக்கிறேன். டோட்டல் சேலரி ஆட் பண்ண சொல்கிறதுனால நான் டோட்டல் சேலரி அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃப்ரம் எம்ப்ளாயி டீடைல்ஸ் இந்த டேபிள்லேருந்து இந்த காலமை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என் கண்டிஷன் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அப்ளை பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குரூப் பை அப்ளை பண்ணுறேன். எதுக்காகனா இப்போது டிபார்ட்மெண்ட் வைஸ் சேலரி கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ எங்கிட்ட ஐடின்னு இங்கே பாருங்கள் 1 2 3 4 ரெக்கார்ட்ஸ் ஐடியில் இருக்குது. இதே போல் டிபார்ட்மெண்ட்டை குரூப்பாக சேர்க்கறதுக்கு நம்ம குரூப்பை யூஸ் பண்ணுவோமா பொதுவாக. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், குரூப் பை அப்ளை பண்ணுறேன். யாருக்கு, டிபார்ட்மெண்ட்டை குரூப் பை அப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் ஸோ இப்போது டிபார்ட்மெண்ட் குரூப் ஆகிட்டு அதை எனக்கு கவுண்ட் பண்ணி, ஸோ அவங்களோட சேலரியை கவுண்ட் பண்ணி டோட்டல் சேலரி எனக்கு கொடுக்க போகுது. அண்ட் தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள், சேலரி எப்படி கேட்டிருக்காங்க, டிசெண்டிங் ஆர்டரில் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஆர்டர் பை யூஸ் பண்ணுவோம். ஆர்டர் பை என்னோட டோட்டல் சேலரியை நான் டிசெண்டிங்கில் கொடுக்குறேன். ஓகே, டோட்டல் சேலரி நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன், டிசெண்டிங்கில் கொடுக்குறேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போது என்னோட டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒரே குரூப்பாக ஆகிடுச்சு, ஐடி எல்லாம் காமனாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவங்களோட டோட்டல் சேலரி என்ன, மார்க்கெட்டிங்கோட டோட்டல் சேலரி என்ன, ஹெச்ஆரோட டோட்டல் சேலரி என்ன அப்படின்றது இங்கே நமக்கு ஆட் பண்ணி அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாமா, 2 டேபிளையும் டிஸ்பிளே பண்ணட்டுமா. ஓகே, இது என்னோட ஆக்சுவல் டேபிள், அதில் இருக்க ரெக்கார்ட்ஸ். இது நான் கால்குலேட்டட் காலம்ஸ் இல்லையா, என்னோட கால்குலேட்டட் காலம்ஸ். இதை வந்து கால்குலேட் பண்ணி டோட்டல் சேலரி என்ன அப்படின்றது எனக்கு அழகாக சொல்லியிருக்கு. நமக்கு சிம்பிள் ஹெச்ஆருக்கு ஒரே ஒரு இதாக இருக்குது இல்லையா, அப்போ 75,000 அப்படியே வந்துருச்சு. இப்போ மார்க்கெட்டிங்கில் 2 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அப்போ 70,000 + 80,000 ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே போல் பாருங்கள், ஐடியுமே 4 இருக்குது, 4 ரெக்கார்ட்ஸுமே ஆட் பண்ணி சேலரிஸை இங்கே எனக்கு டோட்டல் சேலரியே போட்டிருக்காங்க. 2,45,000 போட்டிருக்காங்க, இங்கே 1,50,000 சொல்லிட்டு மார்க்கெட்டிங்க்கு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு காலமை டோட்டல் பண்ண சொன்னால் எப்படி பண்ணணும், அது எப்படி குரூப்பே பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா இதில். அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா, கெட் டிபார்ட்மெண்ட் வைஸ் மேக்ஸிமம் சேலரி. இப்போ என்ன பண்ண சொல்லுவாங்க, கெட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், டோட்டல் சேலரி பார்த்தோம். இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் மேக்ஸிமம் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி டீடைல் என்ற டேபிளில் இருந்து. ஆர்டர் பை சேலரி அசெண்டிங், சேலரி நீங்கள் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அசெண்டிங்கில் ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். ஓகே, கெட் டிபார்ட்மெண்ட் வைஸ் மேக்ஸிமம் சேலரின்னு சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வைஸ் மேக்ஸிமம் சேலரி எடுங்க ஃப்ரம் எம்ப்ளாயி டீடைல்ஸ்ன்ற டேபிள் இருந்து. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்வியஸாக என்னென்ன போட போகிறோம், நம்ம இங்கே இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், டூப்ளிகேட் பண்ணிக்கிறேங்க. ஓகே, ஸோ இதை நான் இங்கே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், சம்முன்னு இருக்கு இல்லையா, இந்த சம்மை மேக்ஸ்ன்னு மாற்றுறேன். அண்ட் தென் நேம் வந்து டோட்டல் சேலரின்றதுக்கு பதிலாக மேக்ஸிமம் சேலரின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் என்ன கொடுத்துருக்கேன், மேக்ஸ் சேலரின்னு மாற்றிக்கிறேன். அந்த நேம் தான் இங்கே வரணும் எனக்கு ஆர்டர் பையில். ஸோ இது ஆர்டர் பை வந்து இங்கே என்ன கேட்டிருந்தாங்க, அவங்க அசெண்டிங் சொல்லியிருந்தாங்க இல்லையா.
அப்போ டிஃபால்ட்டாக விட்டால் அது என்ன மாதிரி வரும்? டிஃபால்ட்டாக விட்டோம்னா அசெண்டிங் வரும். அசெண்டிங்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு என்னவாகும்? அசெண்டிங்கில் டிஃபால்ட்டாக ஆர்டர் ஆகும். ஓகேங்களா? சேம் தான் மேக்ஸிமமாக கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் பண்ண சொன்னதுனால டோட்டல் பண்ணேன். இப்போ மேக்ஸிமம் கேட்டிருக்கிறதுனால மேக்ஸ் ஆஃப் சேலரின்னு கொடுத்துருக்கேன் காலம் நேம். அதுக்கு ஒரு அலைஸ் நேம் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போது இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? நமக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஓகே, இப்போது என்னோட ஓகே இது ஆக்சுவல் டேபிள் அண்ட் காலம்ஸ். இது நான் கால்குலேட்டட் டேபிள் அண்ட் காலம்ஸ் இல்லையா? டிபார்ட்மெண்ட் 3 டிபார்ட்மெண்ட் தான். அவங்களோட மேக்ஸிமம் சேலரி என்னன்றது இங்கே சொல்லியிருக்கு. ஸோ அப்போது ஹையஸ்ட் சேலரி, மேக்ஸிமம்னா ஹையஸ்ட் சேலரி தான் இல்லைங்களா? இப்போ மார்க்கெட்டிங் 2 பேர் தான் இருக்காங்களா? 2 பேர் எடுத்துக்கலாம். மார்க்கெட்டிங்கில் ஒன்று 70,000 இருக்குது, இன்னொன்று 80,000 இருக்குது. இங்கே பாருங்கள், எனக்கு ஹையஸ்ட் சேலரி வந்திருக்கா மேக்ஸ்ன்றதுனால. அண்ட் தென் ஹெச்ஆருக்கு சிங்கிள் தான். ஸோ அப்படியே வந்துருச்சு. ஐடியில் எனக்கு 3 இருக்குது, 60,000, 55,000, 65,000, 65,000. ஸோ 65 தான் அதிகமாக இருக்குன்றதுனால மேக்ஸ் சேலரி அழகாக 65 வந்துருச்சு. ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸில் இது கவுண்ட் மின் மேக்ஸ் சம் ஆவரேஜ் என்ன பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? புரியுதா? சம்னா டோட்டல் பண்ண போகுது, மேக்ஸ்னா மேக்ஸிமம், மின்னா மினிமம். அந்த மாதிரி சினாரியோஸ் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அண்ட் தென் ரைட் டவுன் த கொரி டு ஃபெச் ப்ராஜெக்ட் நேம் அசைன் டு மோர் தென் 1 எம்ப்ளாயி. ஸோ தொடர்ந்து பார்க்கலாமா? ரைட் டவுன் த கொரி டு ஃபெச் ப்ராஜெக்ட் நேம் அசைன் டு மோர் தென் 1 எம்ப்ளாயி இல்லையா? கொஸ்டினை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் நேம் அசைன் டு மோர் தென் 1 எம்ப்ளாயின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ராஜெக்ட் நேம் எந்த டேபிளில்? இப்போ என் டேபிள் ஆல்ரெடி இருக்க டேபிளில் ப்ராஜெக்ட் நேம் எதனா இருக்கா? இல்லை, ஐடி மட்டும் தான் இருக்குது இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ப்ராஜெக்ட் நேம் எந்த டேபிளில் ரெஃபர் பண்ணியிருக்கேன்? நான் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்னு என்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபாரின் கீ ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 2 டேபிள் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். என்கிட்ட 4 ப்ராஜெக்ட் ஐடிஸ் இருக்குது, 4 ப்ராஜெக்ட் நேம் இருக்குது. இதை தான் வந்து நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ப்ராஜெக்ட் டீடைல்ஸ், இது எம்ப்ளாயி டீடைல்ஸ்ன்ற டேபிள். 2 டேபிள் இருக்குது. என்னோட கொஷின் என்ன? ரைட் டவுன் த கொரி டு ஃபெச் ப்ராஜெக்ட் நேம் அசைன் டு மோர் தென் 1 எம்ப்ளாயி. இப்போ 101 இருக்கு இல்லையா? அது எத்தனை எம்ப்ளாயீஸ்க்கு அசைன் பண்ணியிருக்காங்க? மோர் தென் 1 எம்ப்ளாயிக்கு எந்த ப்ராஜெக்ட்லாம் அசைன் ஆயிருக்கோ அந்த ப்ராஜெக்ட்லாம் ஃபெச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் நம்மளோட கொஷின். ஸோ இப்போ இந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் அப்போ ப்ராஜெக்ட் வந்து மோர் தென் 1 யாருக்கு அசைன் ஆயிருக்குன்றது நமக்கு தெரியணும்ல. அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் எழுத போகிறேன். ஸோ செலக்ட் ப்ராஜெக்ட் ஐடி. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? ப்ராஜெக்ட் ஐடியை செலக்ட் பண்ணிக்கிறேன். எங்கேருந்து செலக்ட் பண்ண போகிறேன்? ஃப்ரம் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்ன்ற டேபிள்லேருந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த டேபிளில் இருக்க ப்ராஜெக்ட் ஐடியை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ப்ராஜெக்ட் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். அண்ட் தென் நான் என்ன பண்ண போகிறேன்? ஐடிஸை வந்து நான் குரூப் பை பண்ணுறேன். குரூப் பை பண்ணோம்னா என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? மோர் தென் 1 யார் இருக்காங்கன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுன்றதுனால நான் ப்ராஜெக்ட் ஐடியை நான் குரூப் பை பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ராஜெக்ட் ஐடி கண்டிஷன் என்ன எழுதுன பாருங்க? having count of என்னோட ப்ராஜெக்ட் ஐடி. இது அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இல்லையா? greater than 1. ஸோ ப்ராஜெக்ட் ஐடி கிரேட்டர் தென் 1 யார் இருக்காங்க, என்னென்ன ப்ராஜெக்ட் ஐடி இருக்கோ இப்போ அது எல்லாமே எனக்கு அழகாக டிஸ்பிளே ஆகும். செக் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், 103 and 4 வந்து எனக்கு மோர் தென் 1 ப்ராஜெக்ட்ஸ் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு அசைன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 2 விதமாக எடுக்க முடியும். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். என்னோட டேபிள் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? query to fetch project name assigned to more than 1 employee. ஸோ ப்ராஜெக்ட் நேம் அசைன் டு மோர் தென் 1 எம்ப்ளாயீஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. இப்போ ப்ராஜெக்ட் நேம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ப்ராஜெக்ட் நேம் மட்டும் சொல்ல போகிறேன் அப்படின்னா நான் சப்கொரி யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? நான் இங்கே என்ன யூஸ் பண்ணிக்க போகிறேன்? ஃபைனல் அவுட்புட் எனக்கு இந்த டேபிளில் இருந்து ஐடி அண்ட் நேம் மட்டும், எந்தெந்த ப்ராஜெக்ட் நேம்லாம் மோர் தென் 1 எம்ப்ளாய்க்கு அசைன் ஆயிருக்கு அப்படின்றது மட்டும் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா ஐ கோ ஃபார் சப்கொரி. ஓகே, ஸோ இதை இன்னர் கொரியாக நான் மாற்றிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ இந்த இன்னர் கொரியோட அவுட்புட் என்ன? ப்ராஜெக்ட் ஐடி. அதை வந்து அவுட்டர் கொரி வாங்க போகுது இல்லையா? எப்படி வாங்கும்? செலக்ட்.
obviously select from என்ன டேபிள்ல இருந்து நான் செலக்ட் பண்றேன் இந்த டேபிள்ல இருந்து எனக்கு அவுட்புட் வேணும்னு சொல்லிருக்கேன் அப்போ அந்த டேபிள் நேம் என்ன project detail அதான் அந்த டேபிள் நேம் இப்போ நான் என்ன செலக்ட் பண்ண போறேன்னா project detail ன்ற டேபிள்ல இருந்து எல்லா காலமும் செலக்ட் பண்ண போறேன் சோ நான் ஸ்டார் ன்னு கொடுத்துட்டேன் ஓகே கண்டிஷன் என்ன அப்ளை பண்றேன் where project id in project id in so இங்க நான் இன்னன்னு சொன்னேனா இப்ப project id more than one rows வந்ததுனா எனக்கு அழகா அத வாங்கி அவுட்டர் queryக்கு கொடுத்து அதை எனக்கு ஹைலைட் பண்ணி இப்ப கொடுக்க போகுது ஓகேவா fetch பண்ணி கொடுத்திருக்கான்னு பார்க்கலாமா இப்போ எந்த ப்ராஜெக்ட் வந்து more than one அசைன் ஆயிருக்கு project id 103 அந்த ப்ராஜெக்ட்டோட நேம் என்ன project g and project id 104 அதோட நேம் வந்து project d இது வந்து more than one எம்ப்ளாய்க்கு அசைன் ஆயிருக்குன்றத மட்டும் சொன்னா போதும் क्वेश्चनல வந்து எம்ப்ளாய் நேம் கேக்கல சோ நான் இப்படி கொடுத்திருக்கேன் write down the query to fetch project name assigned to more than one employee இப்போ நான் இந்த ஆப்ஷன் என்ன பண்ணிருக்கேன் இப்போ எனக்கு எம்ப்ளாயி நேம் டிஸ்ப்ளே பண்ண விரும்புறேன் அந்த மாதிரி queries எழுதணும் அப்படினா இப்போ project name கூட எம்ப்ளாயி நேம் ரெண்டுமே நான் கொடுக்க போறேன் எந்தெந்த ப்ராஜெக்ட்க்கு எந்தெந்த எம்ப்ளாயிஸ் வந்து அசைன் ஆயிருக்காங்க அப்படின்றத நான் பார்க்கணும்னா சிம்பிள் நான் என்ன பண்ணிக்கிறேன் இன்னர் query அப்படியே எடுத்துக்கிறேன் ஓகே கீழ இருக்க இன்னர் query நான் அப்படியே எடுத்துக்கிறேன் மேலே வந்து நான் join எழுத போறேன் மேலே என்ன பண்ண போறேன் join select from employee details அதுக்கு ஒரு alias name யூஸ் பண்ணிக்கிறேன் ed ன்னு சொல்லிட்டு and then inner join project detail so இந்த டேபிளை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் pd alias name வச்சிருக்கேன் ஓகே ரிலேஷன்ஷிப் வந்து on ed dot project id equal to pd na project na short name கொடுத்திருக்கேன் இல்லைங்களா dot project id இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தா நான் என்ன பண்றேன் யூஸ் பண்ணிக்கிறேன் and then இந்த கண்டிஷன் இங்க எனக்கு கிடைச்சிருக்கு இல்லையா ஃபில்டர் பண்ணி எடுத்துர்க்கேன்ல ஒரு அவுட்புட் அதை இதுக்கு நான் அசைன் பண்ணனும்ல சோ இங்க நான் என்ன பண்றேன் where same scenario project id in ஓகேவா project id இன்னும் நீங்க கொடுக்கிறது நான் என்ன பண்றேன் இங்க நான் வந்து join யூஸ் பண்றேன்ல ரெண்டு டேபிள் இருக்கு இல்லையா அப்போ கண்டிஷன்ல எந்த டேபிளோட project id நீ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் குழப்பம் வரும்ல அப்போ இங்க நான் என்ன டேபிள்ல இருந்து எடுத்துர்க்கேன் எம்ப்ளாயி டீடைல்ஸ் என்ற டேபிள்ல இருந்து தான் எடுத்துர்க்கேன் இந்த project id அப்போ அதுக்கான நேம் alias நேம் இங்க என்ன கொடுத்திருக்கணும் அதை இங்க நான் இங்க எழுதி இருக்கேன் ஓகே இங்க யாரை செலக்ட் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா first employee details ed dot அவங்களோட நேம் எம்ப்ளாயோட நேம் and then pd dot project ஓட நேம் ஓகே அவ்வளவுதான் என்னோட query முடிஞ்சிடுது ஜஸ்ட் ரெண்டு டேபிளை கம்பைன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு சப் query எழுதி இருக்கேன் இல்லையா இன்னர் queryல இதுல இருந்து ஒரு டேபிள் எனக்கு ஒரு ஐடி வருது அதை நான் இந்த ஜாயின்க்கு அசைன் பண்ணி எடுக்க போறேன் இப்போ பார்க்கலாம் நம்மளோடது எப்படி வர்க் ஆகுதுன்னு நேம் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே இருக்கா சோ மோர் தென் ஒன் ப்ராஜெக்ட்ஸ் g ல பாருங்க 4 ப்ராஜெக்ட் இருக்கு d ல வந்து 2 ப்ராஜெக்ட் இருக்கு இவங்களுக்கு அசைன் ஆயிருக்குன்றதை நான் இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன் ஓகேவா டிஃபரன்ஸ் இதுக்கும் எப்படின்னு புரியுதா ரெண்டுத்துக்கும் கிளியரா இருக்குங்களா டவுட் எதனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா 14th क्वेश्चन பாருங்க get employee name project name order by name from employee details என்ன பண்றாங்க எம்ப்ளாயி நேம் எடுத்துக்க சொல்றாங்க ப்ராஜெக்ட் நேம் எடுக்க சொல்லிட்டாங்க ஆர்டர் பை நேம் என்ன பண்ண சொல்லிருக்காங்க எம்ப்ளாயி நேம் ஆர்டர் பை பண்ண சொல்லிட்டாங்க from எதுல இருந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ் and then ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் யூஸ் பண்றோம் ரெண்டு டேபிளும் ஓகேவா எம்ப்ளாயி நேம் வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ் டேபிள்ல இருக்கு ப்ராஜெக்ட் நேம் வந்து ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் என்ற நேம்ல டேபிள்ல இருக்கு சோ ரெண்டு டேபிள் இங்க கொடுத்திருக்காங்க for all employees if project is not assigned for all employees if project is not assigned then display no project assigned எதனா ஒரு எம்ப்ளாய்க்கு ப்ராஜெக்ட் அசைன் ஆகாம இருந்தா அத அங்க என்ன பண்ண சொல்லிருக்காங்க அந்த எம்ப்ளாயிஸ்க்கு ப்ராஜெக்ட் அசைன் ஆகலன்னு டிஸ்ப்ளே பண்ண சொல்லிருக்காங்க ஓகேவா அது எப்படி பண்ணலாம் செக் பண்ணி பார்க்கலாமா क्वेश्चन பாருங்க again புரியுதான் clear-ஆ get employee name project name order by name from employee details and project details இது நமக்கு புரியும் கீழ இருக்குது for all employees if project is not assigned employees எல்லாருக்கும் project assign ஆயிருந்தா fine
எதனா ஒரு எம்ப்ளாயிக்கு ப்ராஜெக்ட் அசைன் ஆகலைன்ற பட்சத்தில் அவங்களுக்கு என்னவா டிஸ்பிளே பண்ணணுமா, நோ ப்ராஜெக்ட் அசைன்டுன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் சினாரியோ புரிஞ்சிச்சா? இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. யார் யாரை டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். செலக்ட் எம்ப்ளாயி நேம். பிஃபோர் தட் நான் ஃப்ரம் இங்கே எழுதியிருக்க கண்டிஷனை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டேபிள்ஸ் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போதைக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், யார் யாரை செலக்ட் பண்ண போகிறேன், ed டாட் எம்ப்ளாயோட நேம் இது நமக்கு தெரியும், கமா ப்ராஜெக்ட் நேம் சொல்லியிருக்காங்க, pd டாட் ப்ராஜெக்டோட நேம் இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? இதில் எதனா டவுட் இருக்கா யாருக்கா? இருக்காதுல்ல. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா சின்ன விஷயம் செக் பண்ணலாமா என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ இதை பாருங்க, கொஷின்ல என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. கெட் எம்ப்ளாயி நேம் ப்ராஜெக்ட் நேம் ஆர்டர் பை நேமை ஆர்டர் பண்ண சொல்றாங்க. ஸோ அதை நான் கீழே எழுதிடுறேன். ஓகே, ஆர்டர் பை நேம் ஏதோ ed டாட் நேம் அதை நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் தென் எம்ப்ளாயி டீடைல்ஸ் ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் இது பண்ணிட்டேன். ஃபார் ஆல் எம்ப்ளாயீஸ் இஃப் ப்ராஜெக்ட் இஸ் நாட் அசைன்ட், எம்ப்ளாயீஸ்க்கு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணலன்னா தென் டிஸ்பிளே இட் நோ ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ப்ராஜெக்ட் நேம் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம இங்கே இருந்தால் ப்ராஜெக்ட் நேம் எல்லாம் எடுக்க போகிறேன் இல்லையா? இப்போது எதனா ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு ப்ராஜெக்ட் இல்லைன்னா அங்கே நல்லன்னு டிஃபால்ட்டாக வருமா? இப்போ நல்லன்னு வர்றதுக்கு பதிலாக இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதை அப்படியே எடுத்து காட்டுறேன், அண்ட் தென் உங்களுக்கு அதை அசைன் பண்ணி காட்டுறேன். ஓகே, எனக்கு வந்து எல்லாருமே இங்கே நான் இன்னர் ஜாயின் கொடுத்துருக்கறதுனால எல்லாமே காமனாக இருக்கிறது மட்டும் கிடச்சிருக்கு. பட் நம்ம இன்னர் ஜாயின் கொடுக்காம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஜாயின். ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், லெஃப்ட் டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவும் கிடச்சிருச்சு. ரைட் டேபிளில் இருக்க எந்த இதெல்லாம் காமனாக இருக்கோ அது இருக்குது. டிஃபால்ட்டாக நமக்கு இல்லைன்றதுக்கு என்ன வந்திருக்கு, நல்லுன்னு வந்திருக்கு. இப்போது ஒருத்தவங்களுக்கு ப்ராஜெக்ட் நேம் இல்லை நல்லுன்னு இருக்குல்ல, இந்த நல்லுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க, நோ ப்ராஜெக்ட் அசைன்டுன்னு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சிம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே கொலீஸ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, கொலீஸ் என்ன பண்ண போகுது, செக் பண்ணலாமா? கொலீஸ் ஜஸ்ட் இந்த முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், கொலீஸ்ன்னு சொல்லிட்டு கமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நோ ப்ராஜெக்ட் அசைன் இதை தானே கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இதை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கொலீஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து n நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? n நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணும். டிஃபால்ட்டாக வேல்யூஸ் வந்தால் எனக்கு வேல்யூஸ் வருது அப்படின்னா அதை அசைன் பண்ணிடும். வேல்யூ வரலன்னா எங்கள் டிஃபால்ட்னா நான் என்ன கொடுத்துருக்கேன், நோ ப்ராஜெக்ட் அசைன்டுன்னு கொடுத்துருக்கல, அதை வந்து எனக்கு இங்கே அசைன் பண்ணிக்கோ. ஓகேவா? இது என்ன வேலை பண்ணுதுன்னு இப்போ புரியுதா? இதுக்கு ஒரு அலைஸ் நேம் கொடுத்துடலாம். ப்ராஜெக்ட் நேம்னு சொல்லிட்டு அலைஸ் நேம் ஒன்று வச்சிடுறேன், ப்ராஜெக்ட் நேம். ஓகேவா? இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நோ ப்ராஜெக்ட் அசைன். ஸோ எதுக்கெல்லாம் வேல்யூ வருதோ அதுக்கெல்லாம் வேல்யூ பாஸ் பண்ணிக்கிச்சு. நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கு, நம்ம இங்கே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க வேல்யூவை எனக்கு அழகாக இங்கே பாஸ் பண்ணிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன், வாட் வில் எக்ஸிக்யூட் ஃபர்ஸ்ட், டெல் தி ஆர்டர் பை எவ்ரி கீவேர்ட் யூஸ்ட் இன் பிலோ கொரி. ஓகேவா? இங்கே சம் கொரிஸ் கொடுத்துருக்கேன், அதோட ஆர்டரை செக் பண்ணி பார்க்கலாமா நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதுலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபிஃப்டீன் கொஸ்டின் பாருங்க. What will execute first, tell the order by every keyword used in below query. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஆர்டர் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இங்கே நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்றேன்.
இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம SQLல பொதுவாக கொரி எழுதுவோம் இல்லைங்களா, அது எந்த மாதிரி ஆர்டரில் நமக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்றது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இந்த கொரி எப்படி ஃபஸ்ட்டு எது எக்ஸிக்யூட் ஆகும், செலக்ட் இருக்கிறதுனால ஃபஸ்ட் நமக்கு எடுத்தோன்னே செலக்ட் ஒர்க் ஆகாது. பேக்ரவுண்டில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரம் யூஸ் பண்ணும். ஃப்ரம் என்ன கிளாஸ் யூஸ் ஆகும், நமக்கு எந்த ஆர்டர் யூஸ் ஆகும்னா ஃப்ரம் போயிட்டு எந்த டேபிள்ன்றது நமக்கு முதல்ல பார்க்கும். ஓகேங்களா, அண்ட் தென் என்ன பண்ணும், ஜாயின். ஸோ அதுக்கப்புறம் ஜாயின் எதனா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். எஸ், நம்ம இங்கே ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அப்போது ஜாயின் எந்த டேபிள் கூட ஜாயின் ஆகணும், இப்போது இந்த டேபிளில் இருந்து இந்த டேபிள் கூட ஜாயின் ஆகணும் அப்படின்றத பார்க்கும். ஓகே, அண்ட் தென் என்ன பண்ணோம்னா குரூப் பை. ஸோ எதனா நம்ம காலமை குரூப் பண்ண சொல்லியிருந்தோம்னா அந்த காலமை குரூப் பண்ணிக்கும். குரூப் பண்ணிவிட்டு கண்டிஷன், எதனா கண்டிஷன் நம்ம சொல்லியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிஷனையும் அங்கே சொல்லிடும். ஓகேவா, குரூப் பண்ணிட்டு பிஃபோர் தட் செலக்ட் பண்ணும். ஓகே, செலக்ட் பண்ணி வச்சுட்டு அண்ட் தென் கண்டிஷனை அப்ளை பண்ணும். கண்டிஷனை அப்ளை பண்ணி டேட்டாவை எடுத்துட்டு ஆர்டர் பை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அசெண்டிங்காக டிசெண்டிங்கான்னு பார்த்துட்டு அட்லாஸ்ட் நமக்கு அவுட்புட் நமக்கு இப்படி தான் ரிசல்ட் செட் டிஸ்பிளே ஆகுது. கீழே நான் இந்த சினாரியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன், இந்த கொரிக்கு என்ன ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரம் எக்ஸிக்யூட் ஆகும். ஐடென்டிஃபை த எம்ப்ளாயி டீடைல்ஸ் டேபிள் ஆஸ் ED அண்ட் தி ப்ராஜெக்ட் டீடைல் டேபிள் ஆஸ் PD. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேபிளையும் பார்த்துட்டு இன்னர் ஜாயின் எதனா இருந்ததுன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கும். ஓகேங்களா, எந்தெந்த டேபிள் பார்த்துட்டு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்குது. கம்பைன் பண்ணது எப்படி, கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கோம்ல அதை வச்சு கம்பைன் பண்ணிக்குது. அண்ட் தென் குரூப் பை எதனா டேட்டா குரூப் பண்ண போகிறோன்னா குரூப் பண்ணிவிட்டு செலக்ட் என்னென்ன காலம் வேணுமோ அந்த காலம் செலக்ட் பண்ணி ஹேவிங் ஃபில்டர் போடும். கண்டிஷன் அப்ளை பண்ணி நமக்கு ஃபில்டர் பண்ணிடும். ஃபில்டர் பண்ணிவிட்டு அட் லாஸ்ட் ஆர்டர் பை நமக்கு அசெண்டிங்காக டிசைனிங்காக பார்த்துட்டு தான் நமக்கு அவுட்புட் கொடுக்கும். இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், நமக்கு அவுட்புட் பார்க்கலாமா. இதுதான் நம்ம அவுட்புட். இந்த அவுட்புட்க்கு பேக்ரவுண்டில் இப்படி போயிட்டு வந்து தான் நமக்கு இந்த அவுட்புட்டை கொடுக்குது. ஓகேவா, எப்படி பேக்ரவுண்டில் எக்ஸிக்யூட் ஆகுதுன்றது புரியுதுங்களா. இது இந்த கொரியோட எக்ஸிக்யூஷன் மெத்தட் மட்டும் தானே தவிர SQLல கிளாஸஸோட எக்ஸிக்யூஷன் மெத்தட் இப்படி கிடையாது. ஓகேவா, இந்த கொரியோடது மட்டும்தான். ஃபுல்லாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஃபுல்லாக எப்படி ஒர்க் ஆகும்னு பாருங்கள். கூட இங்கே ஒருவேளை நம்ம அதுக்கு அடுத்து நம்ம லிமிட் எதனா யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எதனா நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்து அட் லாஸ்ட்டாக லிமிட் என்ன, இப்போ ரோஸை வந்து நான் 10 போதும், எனக்கு டாப் 10 போதும், இல்லை லிமிட் வந்து இதோட எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா லாஸ்ட்டாக வந்து எனக்கு வரும். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நமக்கு ஒன்றும் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, புரிஞ்சுதா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா உங்களுக்கு. கெட் ஆல் ப்ராஜெக்ட் நேம் even they have not matching any employee ID in left table. Order by first name from employee details and project details. So என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க, get all project name எல்லாமே எடுத்துக்கோங்க. even they have not matching any employee IDs. எம்ப்ளாயி ஐடிக்கு யாருக்குன்னா அசைன் பண்ணலனாலும் பரவாயில்ல, ப்ராஜெக்ட் டேபிளில் இருக்க ப்ராஜெக்ட் நேம் எல்லாமே எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் தென் மேட்சிங் எனி எம்ப்ளாயி ஐடி சொல்லிட்டு இன் லெஃப்ட் டேபிள் லெஃப்டாக கன்சிடர் பண்ணி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் எம்ப்ளாயி நேமை வந்து ஆர்டர் பை பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி டீடைல்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் இந்த ரெண்டு டேபிளையும் நமக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி சினாரியோவில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. இங்கே என்ன சொல்லியிருக்கேன், ப்ராஜெக்ட் நேம் எல்லாமே எடுத்துக்கோங்க. யாருக்குன்னா எம்ப்ளாய்க்கு ரெஃபர் ஆகலனாலும் பரவாயில்ல, ப்ராஜெக்ட் நேம் எடுத்துக்கோங்க. அந்த எம்ப்ளாய்க்கு வந்து நல்லா போட்டுருவோம் இல்லையா. ப்ராஜெக்ட் நேம் இல்லாத எம்ப்ளாயி நேம் எப்படி வரும், டிஃபால்ட்டாக நல்லா இருக்கும். பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்திருப்பேன். எந்த எம்ப்ளாய்க்கு ப்ராஜெக்ட் இல்லையோ அங்கே நோ ப்ராஜெக்ட் அசைன்ட் லைக் தட் அது மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு இந்த 16th ஒன் நான் போட மாட்டேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு 16th ஒன் நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுக்கு அப்படியே கொஞ்சம் சிமிலர் தான் இது. அங்கே நோ ப்ராஜெக்ட் அவைலபிள்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் நேமை சொல்லிப்பேன். பட் இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ப்ராஜெக்ட் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். அசைன் பண்ணியிருக்க தட் மீன்ஸ் எம்ப்ளாயீஸ் நேம் இருக்கு இல்லையா, அதில் எங்கன்னா நல் இருந்தால் அங்கே நோ எம்ப்ளாயீஸ் அசைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் டிஃபால்ட்டாக. ஸோ அந்த வீடியோ செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, சிமிலராக தான் இருக்கும், கொஞ்சம் சேஞ்சஸ் தான் இருக்குது. செக் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம 17th ஒன் பார்க்கலாம். Write down the query to fetch employee name and project. Write down the query to fetch
employee name and project. Okay, who has assigned more than one project? Who has assigned more than one project? Okay, நம்ம போய் இப்ப பார்க்கலாமா இது எப்படி வர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு क्वेश्चन காப்பி பண்ணிக்கிறேன். क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்க. யாரை ஃபெச் பண்ண சொல்லிருக்காங்க? எம்ப்ளாயி நேமையும் ப்ராஜெக்ட் ஃபெச் பண்ண சொல்லிருக்காங்க. என்ன மாதிரி இருக்கணும்? who has assigned more than one project. that means ஒரு எம்ப்ளாய்க்கு எந்த எம்ப்ளாய்க்கு more than one project assign ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம கிட்ட என்னென்ன டேபிள்ஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டீடைல்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் சொல்லிட்டு இந்த 2 டேபிள் தான் வச்சிருந்தோம் இல்லையா? இங்கே நான் என்ன பண்ணியிருப்பேன்? ப்ராஜெக்ட் ஐடி அண்ட் நேம் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஐடியை ஒரு எம்ப்ளாய்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இங்கே பாருங்கள் ப்ராஜெக்ட் ஐடி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கு சேம் ஐடியை நான் பாஸ் பண்ணிப்பேன். தட் மீன்ஸ் எம்ப்ளாயி ஐடி 1க்கு 103 ப்ராஜெக்ட் அசைன் பண்ணியிருக்கேன். எம்ப்ளாயி ஐடி 2க்கு 103 ப்ராஜெக்ட் அசைன் பண்ணியிருக்கேன். பட் இந்த சினாரியோவில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி 1 இருக்குல்ல அவங்களுக்கு 103 104 102 101 இப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் அசைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி சினாரியோஸில் நம்ம கிட்ட இங்கே இல்லை இல்லையா? ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் தான் அசைன் பண்ணியிருக்கேன். பட் அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஒரு எம்ப்ளாய் எந்த எம்ப்ளாய்க்கு மோர் தென் ஒன் ப்ராஜெக்ட் அசைன் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அதுக்காக நான் இன்னொரு டேபிள் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த டேபிளையும் செக் அவுட் பண்ணிடலாமா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ கீழே நான் என்ன பண்ணிட்டேன்? ஜஸ்ட் நான் ஒரு நேம் பாருங்க எம்ப்ளாயி ப்ராஜெக்ட்ஸ்னு வச்சுருக்கேன். எம்ப்ளாயீஸோட ப்ராஜெக்ட்ஸ் டேபிள் நேம் வச்சுருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா EMPID 1. ஸோ எம்ப்ளாயி டேபிள் இருக்கு இல்லைங்களா? எம்ப்ளாயி டீட்டெயில்ஸோட டேபிளை இங்கே நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே போல் இந்த ப்ராஜெக்ட் ஐடியை ப்ராஜெக்ட் டேபிள் கூட ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்க எம்ப்ளாயி ஐடிஸ் இங்கே வருவாங்க, இங்கே இருக்க ப்ராஜெக்ட் ஐடிஸ் இங்கே வருவாங்க. டேபிள் ரெஃபரன்ஸ் மல்டிபிள் டேபிள் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஃபாரின் ரெஃபர் பண்ணி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த டேபிளை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம கொரி எழுத போகிறோம். ஓகேவா? எப்படி எழுதலாம்? ஒரு எம்ப்ளாய்க்கு இப்போ எம்ப்ளாயி ஐடி 1 அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ராஜெக்ட் அசைன் ஆயிருக்கா இல்லை மோர் தென் 1 அசைன் ஆயிருக்கா? மோர் தென் 1 யாரெல்லாம் அசைன் ஆயிருக்கோ அவங்கள வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்மளோட சினாரியோ. ஓகேவா? ஸோ மோர் தென் 1 ப்ராஜெக்ட் பார்க்கணும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? குரூப் பை பண்ணுவோம். ப்ராஜெக்ட் ஐடியை குரூப் பை பண்ணிட்டு அண்ட் தென் நான் என்ன பண்ணுவேன்? கண்டிஷன் அப்ளை பண்ணுவேன். ஹேவிங் கண்டிஷனில் கிரேட்டர் தென் 1 இருந்தால் எடுத்துப்பேன். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒன்று தான். ஃபர்ஸ்ட் அதை நம்ம பண்ணிடலாமா? செலக்ட். நான் எங்கேருந்து செலக்ட் பண்ணுறேன்? என்னோட எம்ப்ளாயி ப்ராஜெக்ட்லேருந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? எம்ப்ளாயி ப்ராஜெக்ட்லேருந்து செலக்ட் பண்ண போகிறேன். இந்த டேபிளை நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஓகே, செலக்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி ப்ராஜெக்ட். யாரை செலக்ட் பண்ணுறேன்? EMPID தானே ஆப்வியஸாக நம்ம அதை தானே இப்போ பார்த்துட்டு இருக்கோம். எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி ஐடியை இந்த டேபிள்லேருந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ராஜெக்ட் எம்ப்ளாயி ப்ராஜெக்ட்ன்ற டேபிள்லேருந்து எம்ப்ளாயி ஐடி செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்டிஷன் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். குரூப் பை யூஸ் பண்ணிக்கிறேன். குரூப் பை EMPID குரூப் பண்ணிங்க. இங்கே ஒரே மாதிரி ஐடியில் நிறைய இருந்ததுன்னா அதை குரூப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஹேவிங் கவுண்ட் தானே நம்ம பார்ப்போம். கவுண்ட் ஆஃப் யாரோட கவுண்ட்? எம்ப்ளாயி ஐடியோட கவுண்ட். மோர் தென் 1 இருக்கான்னு பார்க்குறேன். மோர் தென் 1 இருந்தால் அந்த டேட்டாவே எனக்கு கொடுன்னு நான் சொல்லி கேட்குறேன். ஸோ மோர் தென் 1 இருந்தால் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ண அந்த லாஜிக் எழுதணும் நமக்கு கிடச்சிருமா? அப்போது எம்ப்ளாயி ஐடி 1ம் 3ம் மோர் தென் 1 இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மேலே இதை வந்து நான் 2 டேபிளுக்கு ரெஃபர் பண்ணி செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? என்னென்ன பண்ண போகிறேன்? மொத்தம் 3 டேபிள். இதில் இந்த 2 டேபிளுக்கும் நான் ரெஃபர் பண்ணி செக் பண்ண போகிறேன். ஸோ அப்போது நான் இங்கே இந்த 3 டேபிளுமே ஜாயினில் எழுத போகிறேன். ஓகே, என்ன பண்ணுறேன்? 3 டேபிளுமே ஜாயினில் எழுதிக்கிறேன். செலக்ட் ஃப்ரம் என்னோட எம்ப்ளாயி டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படிலாம் ரெண்டுத்துக்கும் காமனாக எது இருக்குது? எம்ப்ளாயீஸ் ப்ராஜெக்ட் தானே, அதை நான் இங்கே ஃபஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். காமனாக இருக்கிறத இங்கே போட்டுக்கிறேன். அண்ட் தென் EP. ஓகே, இன்னர் ஜாயின் எம்ப்ளாயி டீடைல்ஸ். ஓகே, அகெயின் இன்னர் join project details. இப்போ ரிலேஷன்ஷிப் நான் இங்கே எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஆன்
என்னோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு நான் அலைஸ் நேம்லாம் கொடுத்துட்றேன். இங்கே வந்து நான் இ சொல்லிக்கிறேன், இதுக்கு வந்து நான் பி சொல்லிக்கிறேன். ஓகேவா? அலைஸ் நேம் கொடுத்துருக்கேன். இப்போது எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்க்கும் எம்ப்ளாயி ப்ராஜெக்ட்க்கும் யார் இருக்கா ரிலேஷன்ஷிப்பில்? ஃபர்ஸ்ட் இபி டாட் யார் இருக்காங்க இதில்? இஎம்பி ஐடி அண்ட் ப்ராஜெக்ட் ஐடி இருக்காங்க. எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் யார் இருப்பா? இஎம்பி ஐடி தான் இருப்பா. அப்போது அவங்கள இங்கே கொடுத்து ஈக்குவல் டு இ டாட் இஎம்பி ஐடி ரிலேஷன்ஷிப் இப்படி செக் பண்ணுறேன். அண்ட் தென் ஆன் அகெயின் இபி டாட் ப்ராஜெக்ட் டீட்டெயிலில் யார் இருப்பா? ப்ராஜெக்ட் ஐடி தானே. ஸோ அப்போ அவங்கள இங்கே நான் கண்டிஷனில் செக் பண்ணுறேன். ஓகே, பி டாட் ப்ராஜெக்ட் ஐடி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டிஷன் எழுதுவோம். ஓகேவா? இதை பண்ணிட்டேன். அந்த நீங்கள் கொடுக்குறத நான் இங்கே வாங்கணும்ல அப்யூஸா, கண்டிஷன் அப்ளை பண்ணி நான் இங்கே வாங்கிப்பேன் இல்லையா? அப்போது இங்கே நான் என்ன பண்ணுவேன்? வேர் இஎம்பி ஐடி அதுதான் இங்கே நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதை நான் இங்கே கொடுத்துட்டேன். இஎம்பி ஐடி இன் யாரோட இஎம்பி ஐடி செலக்ட் பண்ணுறேன்? எம்ப்ளாயி ப்ராஜெக்ட்ஸோட இஎம்பி ஐடி தான் இங்கே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எம்ப்ளாயி ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? இபின் பேர் வச்சுருக்கேன். அப்போது அங்கே நான் என்ன கொடுக்கணும்? இபின் கொடுப்பேனா? அதுதான் கொடுப்போம். ஓகே, ஸோ கொடுத்து இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் இதை நான் சப்கொரியா சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, இந்த செட்டப் முடிச்சிட்டேன். இப்போ செலக்ட் பண்ணணும். யாரை செலக்ட் பண்ண போகிறேன்? என்னோட கொஷின் என்ன கொஷின் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஃபெச் எம்ப்ளாயி நேம் ப்ராஜெக்ட், எம்ப்ளாயி நேமும் ப்ராஜெக்ட் நேமும் வேணும். ஓகே, எம்ப்ளாயி நேம் எந்த டேபிளில் இருக்குது? என்கிட்ட எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்ன்ற டேபிளில் இருக்குது. அப்போது இ டாட் நேம் கமா அண்ட் தென் ப்ராஜெக்ட் எதில் இருக்காங்க? ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸில் தான் இருக்காங்க. அப்போது பி டாட் ப்ராஜெக்ட் நேம் இவங்கள தானே நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்படி தான் நான் செலக்ட் பண்ணி செக் பண்ண போகிறேன் இல்லைங்களா? இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ எனக்கு இங்கே பாருங்கள் அழகாக டிஸ்பிளே ஆகிருக்கு. நேம் டூப்ளிகேட் யார் யாருக்கெல்லாம் ஆயிருக்கோ அவங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கே அழகாக டிஸ்பிளே ஆகிருக்கு. இது எப்படி ஆகியிருக்குன்றத உங்களுக்கு ஒரு வாட்டி நான் காட்டுறேன். ஓகே, டேபிளோட சேர்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்கலாமா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது என்னோட டேபிள்ஸ், இது என்னோட அவுட்புட். ஓகே, நேம் இங்கே ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன் யார் யார் டூப்ளிகேட் ஆயிருக்கா? இஎம்பி ஐடி 1 2 வாட்டி ப்ராஜெக்ட் வந்து எனக்கு அசைன் ஆயிருக்கு. இஎம்பி 1க்கு 2 ப்ராஜெக்ட் அசைன் ஆயிருக்கா. அதே போல் இஎம்பி 3க்கு பாருங்கள், சாரி இஎம்பி ஐடி 3க்கு பாருங்கள், அதுக்கும் 2 ப்ராஜெக்ட் அசைன் ஆயிருக்கு. இஎம்பி ஐடி 5க்கு ஒரு ப்ராஜெக்ட், 6க்கு ஒரு ப்ராஜெக்ட் தான் இருக்குது. அதனால தான் நமக்கு எம்ப்ளாயி ஐடி 1ம் 3ம் வந்து எனக்கு அவுட்புட்டில் கிடச்சிருக்கு. எம்ப்ளாயி ஐடி 1ம் 3ம் பாருங்கள். 1 வந்து குமார், ஸோ அவங்க நேம் அழகாக வந்திருக்கு. அவங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குது? 101. அப்போ அதோட நேம் என்ன? ப்ராஜெக்ட் ஏ வந்திருக்கா. அண்ட் தென் அகெயின் 1க்கு வந்து 103, அதோட ப்ராஜெக்ட் நேம் என்ன? ப்ராஜெக்ட் ஜி. ஸோ குமாருக்கு 2 வந்திருக்கா. அப்புறம் 3 பாருங்கள், 3 யார்? பிரசாத்க்கு என்னென்ன ப்ராஜெக்ட் அசைன் ஆயிருக்கு? 3ல 101னா ப்ராஜெக்ட் ஏ. அண்ட் தென் 104னா ப்ராஜெக்ட் டி. ப்ராஜெக்ட் ஏ அண்ட் டி. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு அவுட்புட் கிடைக்குது. ஓகேவா? புரியுதா? இது எதனா டவுட் இருக்கா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Write a query to return the difference between the highest and lowest salary for each department. ஓகேங்களா? Write a query to return the difference return பண்ண போகிறோம் between the highest and lowest salary for each department சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போது என்கிட்ட ஒரு மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? டிபார்ட்மெண்ட்ஸ் எந்த டேபிளில் இருக்குது? எம்ப்ளாயி டீட்டெயில்ன்ற டேபிளில் இருக்கா? இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் நான் இந்த டேபிளை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். டேபிளில் பாருங்கள், என்கிட்ட write a query to return difference between highest and lowest salary for each department.
டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஐடி மல்டிபிள் டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, மார்க்கெட்டிங் ரிப்பீட் ஆயிருக்கு, ஹெச்ஆர் மட்டும் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இவங்களோட சேலரி வந்து ஹையஸ்ட்டுக்கும் லோவஸ்ட்டுக்கும் என்ன, ஹையஸ்ட்க்கும் லோவஸ்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது இங்கே கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது எப்படி பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்? செலக்ட் எந்த டேபிள் இருந்து? ஃப்ரம் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். நமக்கு தெரியும் ஃப்ரம் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். யார் யாரை செலக்ட் பண்ண போகிறேன்? டிபார்ட்மெண்ட், difference between highest and lowest salary for each department, right? Difference between highest and lowest. Okay, department select பண்ணிக்கிறேன் and then comma. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? salary. ஓகேவா? என்ன பண்ண போகிறேன்? salary, salaryயோட max என்ன, salaryயோட max என்ன, and then minus min of salary. So maximum salaryயும் minimum salaryயும் மைனஸ் பண்ணுறேன். ஓகேவா? இதை பண்ணனா எனக்கு கிடைச்சிருமா? என்ன சேலரின்றது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்றது கிடைச்சிருமா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம்ல, அவ்வளோதான். அதே தான் இங்கே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் சேலரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன், மினிமம் சேலரி எடுத்துக்கிறேன், ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது இதை நான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று மிஸ் பண்ணுறேன். என்னென்னு பாருங்கள். குரூப் பை பண்ணணும் இல்லையா? யாரை குரூப் பை பண்ண போகிறேன்? டிபார்ட்மெண்ட்டை நான் குரூப் பை பண்ணணும். இங்கே குரூப் பை பண்ணாதானே ஐடி எல்லாம் ஒரு குரூப்பாக வரும். அப்புறம் அதில் ஹையஸ்ட் எது, மேக்ஸிமம் இது, மினிமம் இதுன்னு எடுத்து மைனஸ் பண்ணி எனக்கு அதை சேலரி டிஃப்ரென்ஸ்ன்ற கால்குலேட்டட் காலமில் எனக்கு காட்ட போகுது. செக் பண்ணலாமா? ஓகே, இப்போது நான் மொத்தமாக செக் பண்ணலாம். யா, என்னோட salaries, என்னோட டிபார்ட்மெண்ட், இது என்னோட ஆக்சுவல் டேபிள், இது என்னோட கால்குலேட்டட் காலம். நான் இப்போ கிரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண கொரிக்கு வந்த அவுட்புட். ஓகேங்களா? ரிசல்ட் செட். ஸோ என்னோட டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? குரூப் பை பண்ணியிருக்கிறதுனால எனக்கு என்னென்ன இருக்குது அதை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. ஐடி, ஹெச்ஆர், மார்க்கெட்டிங் 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போது ஃபஸ்ட் ஹெச்ஆர் ஏன் 0 காட்டுது? ஹெச்ஆர் 75. ஸோ எனக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரே ஒன்று தான் இருக்குது இல்லையா? அப்போ ஆப்வியஸாக அதை மைனஸ் பண்ணி எனக்கு 0வாக வச்சிருக்கு. மேக்ஸ் அண்ட் மின் ரெண்டுத்துக்குமே அது மட்டும் தான் வரப்போகுது. அதனால சேலரி டிஃப்ரென்ஸ் எனக்கு 0ன்னு வந்திருக்கு. அண்ட் தென் பாருங்கள், ஐடி வந்து 4 பேர் இருக்காங்க. இதில் ஹையஸ்ட் யார், லோவஸ்ட் யார் அப்படின்றது பாருங்கள். 60,000 இருக்குது, 55, 65, 65. அப்போது 55ன்றது லோவஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் வந்து 65. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ஆப்வியஸாக எனக்கு என்ன வரும்? 10,000 தானே வரும். ஸோ ஐடிக்கு 10,000 வந்திருக்கு. அண்ட் தென் மார்க்கெட்டிங்கும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள் 70,000, 80,000 இருக்குது. இது சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 10,000 தான் ரிட்டர்ன் கிடைக்கும். அப்போ எனக்கு கரெக்டாக வந்திருக்கா? டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாமா? சப்ராக்ட் யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக நம்மளால் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, இப்போ 19th ஒன் நம்ம பார்க்கலாம். ஓகே, 19th question பாருங்க. Write a query to find the nth highest salary without using the top or limit class. பார்க்கலாமா? காப்பி பண்ணிக்கிற கொஸ்டினை. ஓகே, nthன்றது வாட் எவர், நான் தேர்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? third highest salary without using top or limit class. Top limit class யூஸ் பண்ணாமல் third highest salary எப்படி எடுக்கிறது அப்படின்றது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்? சேலரி எந்த டேபிள் இருக்குது? என்னோட எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் என்ற டேபிளில் இருக்கா? ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போது என்கிட்ட சேலரிஸ் இருக்குது. இதில் இருக்கிறதுலே டாப் சேலரி எது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் இல்லையா? டாப் 1, டாப் 2, டாப் 3ன்னு. ஸோ டாப் தேர்ட் சேலரி எது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வித்தவுட் யூஸிங் டாப் அண்ட் லிமிட் கிளாஸ், இந்த 2 கிளாஸையும் யூஸ் பண்ணாமல் எப்படி எடுக்கிறது அப்படின்றது பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? சிம்பிள் திங், என்னோட சேலரியை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? செலக்ட் salary from எந்த டேபிள் இருந்து salary நம்ம பார்க்க போகிறோம்? எம்ப்ளாயி டீட்டெயில் தானே? ஓகே, இப்போது சேலரியை நான் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் என்ற டேபிளில் இருந்து ஃபஸ்ட்டு நான் பிக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, என்னோட சேலரிஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சு.
60,000, 75, 55, 70, 80, 65, 65. So, இங்க few duplicate salaries இருக்குல்ல, duplicate datas இருக்கு. அவங்க வந்து top salaries, top third salary என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டூப்ளிகேட்டாக இருந்தால் எனக்கு தேவையில்லை, டூப்ளிகேட் மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேங்க, டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். டூப்ளிகேட் ரிமூவ் ஆகிட்டு எனக்கு யூனிக் வேல்யூஸ், யூனிக் சேலரி மட்டும் எனக்கு இங்கே இருக்குது. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் முடிச்சிருக்கேன். இப்போ என்னோட சேலரிஸ் எல்லாமே எடுத்துட்டேன். இதில் வந்து தேர்ட் சேலரி ஹையஸ்ட் எதுன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ அப்படியே பார்த்தோம்னா எது தேர்டாக வருது? ஃபஸ்ட்டு வந்து 80,000 இல்லையா, அண்ட் தென் 75, 70. ஸோ நமக்கு தேர்ட்னா இப்போ 70,000 நமக்கு கிடைக்கணும் இல்லையா? இது எப்படி எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இதை எடுத்துட்டேன். அண்ட் தென் டாப்பும் போடக்கூடாதுன்ட்டாங்க, லிமிட்டும் போடக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ நான் வந்து ரேங்கிங் ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ரேங்கிங் ஃபங்க்ஷனில் ரோ நம்பர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இங்கே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் செலக்ட், என்ன செலக்ட் பண்ண போகிறோம்? ஆப்வியஸாக நம்ம சேலரி தானே, சேலரி. செலக்ட் சேலரி, கம்மா ரோ நம்பர். ரோ நம்பர் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரோ நம்பர் யூஸ் பண்ணனா கூட யார் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன்? ஓவர். ஓவரில் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆர்டர் பண்ணுற சேலரியை டிசெண்டிங்கில் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆர்டர் பை சேலரி டிசெண்டிங். ஓகே, அண்ட் தென் இதுக்கு ஒரு அலைஸ் நேம் என்ன சொல்கிறேன்னா ரேங்க்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை நான் ரேங்க்கு நேம், அலைஸ் நேம் வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த சேலரி இங்கே கொடுத்தனா அது அழகாக எனக்கு பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பாஸ் பண்ணனா எனக்கு அழகாக ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இது என்ன பண்ணுறேன், இதை சிடிஇ யூஸ் பண்ண போகிறேன். காமன் டேப் சிடிஇ இங்கே வித் சிடிஇ நான் யூஸ் வித் சிடிஇ. சிடிஇக்கு நான் ஒரு நேம் என்ன சொல்லலாம்னா ரேங்க்டு சேலரிஸ்ன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம ரேங்க் பண்ணுறதுனால ரேங்க்டு சேலரிஸ், என்ன சேலரி என்ன அப்படின்றத நான் ரேங்க் பண்ணுறதா சொல்லிவிட்டு ஆஸ், இது வந்து சின்டாக்ஸ் வரும், சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம எழுதுகிறோம். ஓகேங்களா? இப்போது இங்கே நான் என்ன எழுதுகிறேன், ஃப்ரம். இது ஒரு டேபிளாக கன்சிடர் பண்ணிப்பேன். ஃப்ரம் ஒரு டேபிள் நான் சொல்லணும்ல, இதை ஒரு டேபிளாக நான் சொல்கிறேன். என்ன சொல்லலாம், டிஸ்டிங்க்ட் சேலரின்னு சொல்லிடலாமா? அதே ஒரு நான் பேரை வச்சுறேன், டிஸ்டிங்க்ட் சேலரிஸ். டிஸ்டிங்க்ட் சேலரின்னு சொல்லிட்டு நான் நேமாக இங்கே வச்சுட்டேன். ஸோ அண்ட் தென் இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு டிஸ்டிங்க் டூப்ளிகேட் டேட்டாஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு யூனிக் வேல்யூஸ் எடுத்துட்டேன். இப்போது இது அது எதில் இருக்குது, டிஸ்டிங்க்ட் சேலரிஸ்ன்றதில் இருக்குது. ஓகே, அண்ட் தென் நான் என்ன பண்ணுறேன், அதை யாருக்கு கொடுக்குறேன், இவங்களுக்கு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேலரியை எடுத்துக்கிறாங்க, ரோ பண்ணுறாங்க, சேலரி ஆர்டர் பை டிசெண்டிங்கில் வச்சுருக்காங்க. அண்ட் தென் இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், வேறு என்ன பண்ணலாம், ஸோ இப்போ எனக்கு வந்து இது கிடச்சிருச்சா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணி பார்க்குறேன். செலக்ட் சேலரி. சேலரி யார்கிட்டேருந்து செலக்ட் பண்ணுறேன், ஃப்ரம் ரேங்க்ட் சேலரிஸ், இவங்ககிட்டேருந்து செலக்ட் பண்ணுறேன். வேர் ரேங்க் ஈக்குவல் டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன் 3. இந்த ரேங்க்ன்றது இங்கே யார், இங்கே இருக்குது இல்லையா, இதுதான் வந்து ரேங்க். இந்த ரேங்க் வந்து 3 யாருக்கு வருதோ அவங்களோட டேட்டாவை கொடு, தேர்ட் ஹையஸ்ட் சேலரியை கொடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். டிசெண்டிங்கிறதுனால டாப்பில் இருந்தாலும் எனக்கு வரப்போகுது, கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 70,000 நம்ம அப்பயே பார்த்தோம் இல்லையா, அது இங்கே எனக்கு கரெக்டாக கிடச்சிருக்கா இல்லையா? இப்போது இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு உங்களுக்கு புரியுதா? ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு வாட்டி நான் சொல்கிறேன், பார்த்துக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு நான் டிஸ்டிங் எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு அதை
டிஸ்டிங்க் சேலரிஸ்ன்னு சொல்கிறன்ற நேமில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. அண்ட் தென் நான் என்ன பண்ணுறேன், சிடிஇ டேபிளை யூஸ் பண்ணிக்க போகிறேன். காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அதை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன் வித் சிடிஇ. ஏதாவது ஏதோ ஒரு நேம் அப்போ ஐடென்டிஃபையர் இங்கே ரேங்க் சேலரின்னு வச்சுருக்கேன். ஆஸ் சொல்லிட்டு பராந்தசிஸ்குள்ளே நான் யூஸ் பண்ண போகிறேன் ஓகேவா. இப்போது இது ஒரு டேபிளை கன்சிடர் பண்ணிக்கும் ஓகேங்களா. இது ஒரு டேபிளை கன்சிடர் பண்ணிக்க போகுது. டேபிளோட நேம் என்னன்னு பாருங்கள், ரேங்க்டு சேலரி. டேபிளோட நேம் என்னன்னா ரேங்க்டு சேலரிஸ். ஸோ அதை நான் இங்கே செலக்ட் பண்ணி பார்க்குறேன். செலக்ட் சேலரி யார்கிட்ட இருந்து, ரேங்க்டு சேலரி கிட்ட இருந்து சேலரி செலக்ட் பண்ணி பார்க்குறேன். எப்படி, வேர் ரேங்க் ஈக்குவல் டு 3 என்ன ரேங்கோ அதை பண்ணுறேன். இப்போ ஒரு வேளை ரேங்க் ஈக்குவல் டு 1ன்னு சொல்கிறேன்னா டாப் மோஸ்ட் என்ன சேலரியோ அது எனக்கு கொடுக்கும். 80,000 இருக்கிறதுல ஹை சேலரி என்ன 80,000, அது எனக்கு கொடுத்துருக்கு ஓகேவா. இந்த சினாரியோ உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ 20. How can you delete duplicate rows in a table without using a temp table? Temporary table யூஸ் பண்ணாமல் duplicate rows-ஐ எப்படி delete பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்துடலாமா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. என்னோட how can you delete duplicate rows in a table without using temp table சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நான் நேமை எதனா டூப்ளிகேட் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிவிட்டு அது முடிஞ்சால் delete பண்ணலாம். ஓகே, select short from employee detail. என்னோட டேபிள் நேம் இல்லையா, ஃபஸ்ட் இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். டேபிள் எதனா டூப்ளிகேட் ஆகியிருக்கா, நேம் குமார் தேவி பிரசாத், எதுவுமே எனக்கு டூப்ளிகேட்டே இல்லை. ஓகே, சேலரி 60,000 75 55 70 80 65. ஸோ 65 டூப்ளிகேட் ஆகிருக்கு. ஸோ சேலரி வந்து டூப்ளிகேட் ஆகியிருக்கு இல்லையா. அவங்க ஐடி வந்து நம்ம ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணலாமா, செக் பண்ணி பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், delete. என்ன delete பண்ண போகிறேன், delete from table name என்னோடது employee details நீங்கள் சொல்லிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் தென் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு select ஐடி, எம்ப்ளாயி ஐடியை செலக்ட் பண்ணுறேன், எம்பி ஐடி. ஓகே, EMP ஐடி ஆஃப் மினிமம் EMP ஐடி என்னவோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃப்ரம் என்னோட டேபிள் நேம். ஓகே, குரூப் பை சேலரி நான் குரூப் பை பண்ணுறேன். ஸோ சேலரி குரூப் பை பண்ணால் சேம் சேலரியில் நிறைய மோர் தென் 1 இருந்தால் அப்போது அது வந்து 2 ஆகிடுமா, EMP ஐடி 2ஆக வந்துடும்ல. இங்கே மினிமம் சேலரி என்னவோ அது செலக்ட் பண்ணுமா. ஃபஸ்ட்டு இது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இங்கே கொடுத்துருக்கு, நான் அலைஸ் நேம் எதுவும் கொடுக்காததுனால எனக்கு அப்படியே கொடுத்துருக்கு ஓகேங்களா. ஸோ சேலரி EMP ஐடியோடது எல்லாமே இங்கே எனக்கு கொடுத்துருக்கு. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கண்டிஷன் மட்டும் அப்ளை பண்ண போகிறேன் ஓகேவா. என்ன மாதிரி கண்டிஷன்னு பாருங்கள், where EMP ID not in, where EMP ID not in. ஓகே, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். மொத்தம் மினிமமாக இல்லாத மற்ற EMP ஐடி இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டெலீட் பண்ணு அப்படின்றத நான் சொல்கிறேங்க ஓகேவா. 1 row affected. அப்போது சேலரி வந்து ஒரே ஒரு சேலரி தான் டூப்ளிகேட் ஆகியிருந்தது. இப்போது அந்த ரோ வந்து நமக்கு டெலீட் ஆகிட்டுருக்கோம். செக் பண்ணி பார்க்கலாமா. பாருங்கள், 65,000 இருந்த டூப்ளிகேட் வந்து ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று வந்து எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ டூப்ளிகேட் ரோஸை நம்ம இப்படியும் டெலீட் பண்ண முடியும் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் மிஸ் பண்ணாம இருக்க இப்பவே B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.